இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியருக்கு அதன நிருபம் 3வது அதிகாரம், எபேசியருக்கு அதன நிருபம் 3வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்கலாம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு யூனிட்டியை ஃபார்ம் பண்ணி, அந்த யூனிட்டில் அந்த ஒரு மனதில் ஏற்படக்கூடிய வல்லமை எப்பேற்பட்ட வல்லமை என்பதை இங்கே நமக்கு போதிப்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற குடும்பத்துக்கும் பூலோகத்தில் இருக்கிற குடும்பத்துக்கும் நாமகாரணர் யாரு? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இங்கே மிக முக்கியமான சத்தியத்தை பேசுறது குடும்பம். என்ன தேவனுக்கு என்ன தேவை? குடும்பம் தேவை. இந்த பிரபஞ்சத்தை அண்ட சராசரங்களை அவர் சிருஷ்டித்த நோக்கமே என்ன நோக்கம் என்றால், அவருக்கு குடும்பம் தேவை, அவருக்கு பிள்ளைங்க தேவை, அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தேவை. அங்கே சொல்றாரு, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. ஆமென் சொல்லுங்க. என்ன படியிட்டு? முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நமக்கு வல்லமை எங்கே கிடைக்கிறது என்றால், நாம் செய்கிற எல்லா காரியத்திலையும் வல்லமை தேவை. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆத்துமாவை எப்படி செயல்படணும் அப்படின்னா, வல்லமையாய் செயல்பட வேண்டும். நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த காரியத்தை செய்து முடிக்கணும். ஆமென் சொல்லாமா? முன் வச்ச காலை பின்னு வைக்கக்கூடாது. சிங்கம் என்ன பண்ணும்? சிங்கம் எப்படி நடக்கும்? சிங்கம் எப்படி நடக்கும்? தைரியமாக நடக்கும். சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? அது முன்ன வச்ச காலை ஒருபோது என்ன பண்ணாது? பின்ன வைக்கவே வைக்காது. தேவனை ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் சிங்கத்துக்கு ஒத்த வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. இந்த வல்லமை எங்கே கிடைக்குது அப்படின்னா, முழங்கால்ல. எங்கே கிடைக்குது? முழங்கால்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யார் யாரையெல்லாம் முட்டி போட்டு முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கையெடுக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆவியில், அவருடைய உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு தெய்வீக பலம். ஏன்னா ஆவியினால் மட்டும்தான் எல்லாம் கூடும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியில் தான் எல்லாம் கூடும். நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆவியில் ஒரு பவர் எங்கே கிடைக்குது அப்படின்னா, ஒரு வல்லமை எங்கே கிடைக்குதுன்னா, ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்வதற்கு முதல்ல திட்டம் போடுவோம், ஆவியில் பிளான் பண்ணுவோம், நம்முடைய ஆவி திட்டம் தீட்டும். ஆனால் நமக்குள்ள வல்லமை இருந்துச்சுன்னா கரெக்டாக பிளான் பண்ணி சரியாக போய் அடிப்போம். இன்றைக்கி நிறைய பேர், எனக்கு இந்த காரியம் வாய்க்கிறது இல்லை, எனக்கு நடக்க மாட்டேங்குது, நான் தோற்று போகிறேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் நொந்து போயிருக்கிறேன், இப்படிலாம் நிறைய வேர்டை யூஸ் பண்ணிக்கினே இருக்கிறேன். நீங்கள் இவங்களை பாருங்களேன், இவங்க வாழ்க்கையில் ஜபமே இருக்காது. நான் சர்ச்சுக்கு தான் வரனே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நீ சர்ச்சுக்கு வர்றது பெரிய விஷயமே கிடையாது. கவனிங்க, சர்ச்சுக்கு போகிறது பெரிய விஷயம். சாத்தான் கூட சர்ச்சுக்கு போவோம். யோபுவின் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவபுத்திரெல்லாம் தேவ சமூகத்தில் போய் நிற்கும்போது சாத்தான் போய் நிற்கிறான். டே எங்கேந்திரா வர? டே சாத்தான், நீ எங்கேந்திரா வர அப்படின்னு கேட்டால், நான் ஊரெலாம் சுற்றிட்டு வரேன். அவன் வேலையை ஊர் சுற்றுற வேலை. சில பேர் பார்த்தீங்கன்னா ஜபம் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க, நல்லா ஊரை சுற்றிட்டு நானும் சர்ச்சுக்கு வந்தேனே, எனக்கு ஒன்றும் நடக்கல. ஒரு காரியத்தை சொல்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். நீ மாத்திரம் முழங்கால் படியிட்டு பாரு, உனக்கு பெருகுகிற வல்லமையே இந்த உலகத்தில் வேற யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம், அப்படிப்பட்ட ஒரு பலன் யாருக்குமே கிடைக்காது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முழங்கால் படியிடுகிற அனுபவம் இருக்கிறதோ, இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாழ்க்கையில் கேஷுவலாக நடக்கும். இது நீங்கள் அவங்க லைஃப்லாம் பாருங்களேன்,
அவங்க ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவங்க கொடுக்குற ஆவிக்குரிய கனி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ சாஃப்ட்னஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்களுக்குள்ள தெய்வீகம் அப்படி இருக்கும். இவங்களை ஈஸியாக கணக்கு போட்டுடலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முழங்கால் அனுபவம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். எத்தனை பேர் சொல்கிறது புரிஞ்சுது? அவர்களுக்குள்ள ஒரு பயங்கர பலன் இருக்கும். சில பேரை பார்த்தீங்கன்னா கவனிங்களேன், நம்மளை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, யாரோ நம்முடைய கிரியைகளை குறித்து அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. நீ என்ன இப்படி பண்ணுற நீ அப்படின்னு சொன்னாவே சில பேரால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அவங்க மனசெல்லாம் என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்கன்னு தூக்கமே வராது. அது பலவீனம். ஆனால் சில பேரை நேருக்கு நேராய் அவர்களை கடிந்து கொண்டாலோ அவர்களை குறித்து ஒரு ஒரு நெகட்டிவான எதிர்மறையான காரியங்களை பேச கம்பீரமாக நிற்பாங்க. காரணம் அவங்க நல்ல பலமாக இருப்பாங்க. அவங்க ஆவியில் ஒரு நல்ல பலம் இருக்கும். அவங்கள நீ பார்த்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் முழங்காலில் நிற்கிற அனுபவம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு ரகசியத்தை தெரிஞ்சுக்கினாங்க. எங்கே எனக்கு பலம் இருக்கிறது, எங்கே எனக்கு பவர் இருக்குது. நான் தேவ சமூகத்துக்கு முன்னாடி நின்னேன் அப்படின்னா, நான் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டுட்டேன் அப்படின்னா, சொல்லப்போனால் எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நான் முழங்கால் படியிட்டுட்டேன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு முன்னாடி இந்த உலகம் முழங்கால் படியிடும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் என் காலில் விழும். நீ தேடியே போக தேவையில்லை. இந்த ரகசியத்தை இன்னைக்கு நிறைய பேர் புரிந்து கொள்ள முடியல. சரி, ஏன் முழங்கால் படியிடணும்? எல்லாம் கவனிக்கிறீங்களா? வாலிப பிள்ளைங்களாம் நான் பார்ப்பேன், வாலிபர் கூடுகையிலையோ இல்லை மற்ற கூடுகையிலையோ பார்த்தீங்கன்னா முழங்கால் படியிடுங்கன்னு சொன்னால் முழங்கால் படியிட மாட்டாங்க. அப்படியே இந்த பாதி முழங்கால 4 காலில் நிற்பாங்க. 4 காலில் நிற்கிறதுலாம் மிருகம். ஆமேனா, 4 காலெல்லாம் நமக்கு தேவையில்லை. 2 கால் இருக்குது, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே பரிசுத்தமாக மகிழ்படுத்துங்க. அப்படியே நேரு முழங்காலில் நின்று அவர் சமூகத்தில் நிற்பேன்னு வச்சிங்களேன், உனக்குள்ள ஒரு வல்லமை இறங்கும் பாருங்க, பார்க்கலாம். அவ்வளவு பெரிய பயங்கர வல்லமை இறங்கும். சரி, ஏன் முழங்கால நிற்கணும்? நல்லா கவனிக்கிறேன். ஏன் முழங்கால நிற்கணும்? முழங்காலில் நிற்கிறதுடைய பவர் என்ன? முழங்காலில் நின்னா தான் நமக்கு வல்லமை வருமா? ஏன் அப்படியே நின்று ஜெபம் பண்ணலாம் நமக்கு வல்லமை வராதா? சில பேர்லாம் எப்பவுமே எதிர்மறையாக கேள்வி கேட்டுக்கினே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். சத்தியத்தை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு தான் பவுல் இங்கே அருமையான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. பரலோகத்தில் இருக்கிற குடும்பத்துக்கும் பூலோகத்தில் இருக்கிற குடும்பத்துக்கும், குடும்பம்னா அந்த குடும்பத்தில் ஒரு அப்பா இருப்பார். ஆமேன். யார் இருப்பார்? அப்பா இருப்பார். அந்த அப்பாவுக்கு முன்னாடி நீ முழங்கால் படியிடுவாயானால் நம்முடைய அப்பா ஆவியாயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய அப்பா எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியாயிருக்கிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும், எல்லாம் வாய்த்த சொல்லு, ஆவியோடும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் என்ன தான் பார்க்கணும். என்ன அப்படி கொஞ்சம் லைட்டாக கிராஸ் பண்ணி திரும்பி உட்காந்துங்க. எல்லாரும் என்ன கவனிங்க. எல்லாரும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சத்தியம். பிதா எப்படி இருக்கிறார்? தேவன் எப்படி இருக்கிறாரு? நல்லா கவனிங்க. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். உடனே கர்த்தர் சொல்லுவார், பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் ஆவியா இருக்கிற தேவன் தான் சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ தேவனால மட்டும்தான், ஆவியினால மட்டும்தான் எல்லாம் ஆகும். என் மாம்சத்திலையும் என் ரத்தத்திலையும் ஒன்றும் ஆகாது. இது தியாலஜிக்கலாக நீங்கள் யோசனை பண்ணிக்கங்க. இது தியாலஜிக்கலாக. ஆனால் நீங்கள் நடைமுறையில் நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரை என்னால் எதுவுமே கூடாதுப்பா. ஆமேன். இயேசு ராஜா இந்த பூமிக்கு சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? தேவனால மட்டும்தான் எல்லாம் கூடும், மனுஷனால ஒண்ணுமே ஆகாது. மனுஷரால் இது கூடாது, தேவனாலே. சொல்லுங்க, தேவனாலே. எல்லாம் வாய்த்த தேவனாலே. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உங்க பிள்ளை அப்பான்னு சொல்றது தான் முழங்கால் படியெடுத்தல். தேவனை எப்படி தொழுது கொள்ளணும்? தேவனை தொழுது கொள்றதுல எப்படி தொழுது கொள்ளுவாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வர்ஷிப் அப்படின்ற எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஷ்டாங்கமாக விழுந்துருவாங்க. தேவசம் எப்படி விழுவாங்க? சாஷ்டாங்கமாய் நம்முடைய முகம் அப்படியே மண்ணில் பட சாஷ்டாங்கமாய் விழுந்து விடுவது என்பது தொழுது கொள்ளுதல். அதாவது நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் சொல்றது புரியுதா? தொழுது கொள்ளுதல் என்பது சாஷ்டாங்கமாய் விழுந்து விடுவது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் ஒன்றுமில்லை. சொல்லு, நான் வாய்த்தல் நான்
ஒன்றுமில்லை. ஆனால் முழங்கால் படியிடுதல் என்பது என் தேவனே உங்க சித்த எண்ணில் நிறைவேறட்டும். ஆமேனா? என்னை குறித்த உங்க சித்தம் என்னில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை தொழுது கொள்ளும் போது நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, தேவனே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரே, எல்லா வல்லமைக்கும் மேலானவரே, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுவது சாஷ்டாங்கமாய் விழுந்து வொர்ஷிப் பண்ணுவது. ஆனால் முழங்கால நிற்கும் போது ஒரு பெரிய வல்லமை வந்து உன் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட நன்மைகள் வந்து நடக்க வேண்டும் என்று தேவன் உனக்கு குறித்திருக்கிற எல்லா தேவ சித்தங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னாக்கா நீ முழங்காலிலே நின்று தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியில் உள்ளான மனுஷனில் நீ வல்லமையாய் பலப்படுவாய். ஆக முழங்காலில் மட்டும்தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். நீ மாத்திர தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு 2 கையை மேலே தூக்கி உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து நீ கேட்கிற எல்லா விண்ணப்பத்துக்கும் அவர் பதில் கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்களேன். அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் எப்படிப்பட்ட ஆராதனை நடந்துச்சு அப்படின்னா முழங்கால் எல்லாம் முடங்குச்சு. அவர் எல்லாரும் அப்போஸ்தலர் காலத்தில் நல்லா கவனிங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றை குரூப் பண்ணி தேவனை ஆராதிக்கும் போது முழங்கால் நின்று தான் அவரை தேவனை நோக்கி ஆராதித்து ஜெபம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க விட்டு யாரையோ மீட் பண்ண போகிறாங்க. அவங்க பிரியும் போது சந்திச்சுட்டு அவங்க பிரியும் போது அங்கே ஜெபம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போஸ்தலர் காலத்தில் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்குள்ளே வருமே ஆனால் அந்த ஃபெல்லோஷிப், நாமெல்லாம் ஒரே குடும்பம், நமக்கு ஒரு அப்பா. அல்லேலூயா சொல்லாமா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? நான் சொல்கிறது புரியுதா? அன்பு எங்கே இருக்குது? குடும்பத்தில் தான் அன்பு விளையும். சொல்லுங்க, அன்பு எங்கே விளையும்? குடும்பத்தில் தான் என்ன விளையும்? அன்பு விளையும். எது அன்பு? அன்பு எதில் இருக்கு? சொல்லுங்க, அன்பு எதில் இருக்கு? குமாரனில் இருக்கிறது. இல்லை கவனிங்க, அன்பு எதில் இருக்கு? குமாரனில் இருக்குது. குமாரனில் எங்க இருக்குது அன்பு? மரணத்தில். ஆமேனா? எல்லாருக்கும் சுயாதீன சித்தம் இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு செய்யலாம். ஆனால் இவர் அப்பா இவர் புள்ள என்கின்ற அந்த உறவு எங்கே வரும் அப்படின்னா, அப்பா நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன். ஆமேனா? நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன், உங்கள் சித்தம் என்னில் நிறைவேறட்டும். இதான் முழங்கால் படியிடுவது. நம்மை குறித்த தேவ சித்தம் என்னவென்றால், நாம் ஆவியில பரிபூர்ணம் அடைந்து நம்முடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு நம்முடைய மனம் மறுரூபப்பட வேண்டும், நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். அப்படியானால் முதல்ல நீ சாஷ்டாங்கமாக விழுந்திருப்பது உண்மையானால், என் தேவனே நீரே சகல துதிகன மகிமைக்கும் பாத்திரர் என்று சொல்லி நீ சாஷ்டாங்கமாக ஒரு பாதத்தில் விழுந்திருப்பது உண்மையானால் நீ முழங்கால நிற்ப. எல்லா மகிமைக்கும் பாத்திரர் நீரே என் தேவனே என்று சொல்லி தேவனுக்கு முன்னதாக யாரெல்லாம் சாஷ்டாங்கமாக விழுந்திருக்கிறார்களோ அவர்கள் எழுந்து முழங்கால் என்று வல்லமையை பெற்றுக்கொண்டு என்னை குறித்த உங்க சித்தம் என்னில் நிறைவேறட்டும் ஆண்டவர் என்று சொல்லி உனக்கு முன்னாடி நிற்கிற எல்லா போராட்டங்கள், வஞ்சகங்கள், பிசாசின் தந்திரங்கள், மனிதனுடைய வஞ்சகத்தின் ஆவி, மனுஷிக ஆவி எல்லாவற்றையும் முழங்கால ஜெயங்கொள்ளலாம். ஆமென் சொல்லாமா? ஆக நாம் எல்லாரும் தேவனுடைய குடும்பத்தார். எங்க அப்பா எனக்கு யாவையும் செய்து முடிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் முழங்கால் யுத்தம். முழங்கால், நான் மறுபடியும் சொல்றேன், சபைக்கு இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். இவங்க எல்லாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? முழங்கால். சபையார் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை நோக்கி பார்த்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே சமயம் எங்கேயாகில பார்த்தாங்களோ, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொரியா தேசத்தில் நான் அந்த சாட்சியை நான் பார்த்தேன். கொரியா தேசத்தில் எல்லாரும் போயின்னு இருக்கிறாங்க. எங்கேயோ போகிற வழியில் சகோதரர்கள், பிரதர்ஸ் மீட் பண்ணிட்டு, ஹலோ பிரதர்ஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு பஸ்ஸில் போகிறாங்கன்னு வச்சுங்களேன். பஸ்ஸில் வந்து ஒருத்தர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்குது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதெல்லாம் விசாரிச்சுட்டு ஓகே நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரமபிதாவே என் சகோதரை பார்க்க செல்வி கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஜெபம், அங்கே கையை உயர்த்தி அங்கே ஜெபம் பண்ணிட்டு தான் அவங்க அந்த பிரிவினைக்கே போவாங்க.
ட்ரெயினில் பார்த்துட்டாலோ அல்லது வேற எங்க ஷாப்பிங் மாலில் பார்த்துட்டாலோ அந்த இடத்துல நின்று அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் சகோதரனை பார்க்க செய்த கிருபைக்கு ஸ்தோத்திரம், இந்த முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பார்க்கிற இந்த அனுபவம் உடையவன் அவன் வல்லமை உடையவன் என்று வேதமே சொல்லுகிறது. ஆமென் சொல்லாமா? உனக்கு முன்னாடி நிற்கிற உன் போராட்டத்தை, உன் பிரச்சனையை நீ தான் மேற்கொள்ளணும். அந்த வல்லமையை தேவன் உனக்கு கொடுக்கிறார். ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை. ஆமென் சொல்லாமா? நீ முழங்கால் படியிட்டு பாரு. முழங்கால் படிக்கிறவனுக்கு முன்னாடி பிரச்சனை நிற்காது. முழங்கால் படிக்கிறவனுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்காது என்பதுதான் சத்தியம். ஏன்னா தேவனுடைய வல்லமைக்கு முன்னாடி எந்த வல்லமை நிற்குன்ற? நீ முழங்கால் படிட்டுனா உனக்குள்ள என்ன வல்லமை வருது? ஏய் ஆமென் சொல்லுங்கப்பா. சில பேர் என்ன பண்ண பாவத்தோடு போராடுவாங்க. பாருங்க, தயவுசெய்து சொல்கிறேன், பாவத்தோடு போராடாதீங்க. அப்படியே முழங்கால நில்லுங்க. தேவனுடைய வல்லமை அப்படியே உள்ள இறங்கும். நல்லா கவனிங்களேன். அப்போஸ்தலர் காலத்தில் என்ன நடந்துச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 20வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. முதல்ல 20வது அதிகாரத்தில் 36 வசந்த வாசியை பார்க்கலாம். 20:36. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். இது எந்த ஸ்டேஜ் அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் எருசலேமுக்கு போகிறாரு. எருசலேமுக்கு நான் போகிறேன், நான் போயிட்ட பிற்பாடு நான் திரும்பி வர்றதுக்கு கஷ்டம், வர முடியாது, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லிட்டாரு, நான் அங்கே சாக போகிறேன்னு சொன்னதும் சகோதரர்கள் எல்லாரும் பயங்கரமான துக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ மீட் பண்ணிட்டாங்க, விடை பெற போகிறாங்க. ஆமென். நல்லா கவனிங்க, விடை பெற போகிறாங்க. நான் எருசலேமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பட்டணத்தில் இருந்து கொண்டு இவங்க அந்த ஒரு பிரிவினைக்கு முன்பதாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? ஏன் முழங்கால் படி ஜெபம் பண்றாங்க? கிறிஸ்தவன்னா யாரியா? அவன் தேவனுடைய பிள்ளை. அவன் தேவனை தன் தகப்பனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவன் அப்பா உங்க சித்தம் செய்வேன். நல்லா கவனி, முன்னாடி உலகத்தில் இருந்தபோது யா விருப்பத்தின்படி நான் செய்வேன்னு போயிருந்தோம். ஆமேனா? யா விருப்பம், எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, எனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருந்தோம். சபைக்குள்ள வந்துட்ட பிற்பாடு என் சித்தம் அல்ல உங்க சித்த ஆண்டவரே, உங்க சித்த எண்ணில் நிறைவேறட்டும் ஆண்டவர் என்று சொல்லி எவெல்லாம் முழங்கால் படிறானோ அவன் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளை. முழங்கால் படியிடல அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுங்க, சாரி, நீங்கள் இன்னும் தேவ பிள்ளையா வெளியே வரல. அப்போஸ்தலருடைய அடையாளம், ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம். அப்போஸ்தலர் பிரிகிறார், நான் போறேன்னு போறாரு. இவங்க எல்லாரும் பிரியுற, ஏன்னா இவங்க ஒன்றா இருந்தாலே ஜபத்தில் தான் இருப்பாங்க, முழங்கால் தான் இருப்பாங்க. இவங்க ஜபத்தில் தான் இருப்பாங்க, முழங்கால் தான் இருப்பாங்க. இவங்க முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கிளம்பி போகிறாங்க. அதே சமயம் இன்னொரு வசனம், இதே 21ஆம் அதிகாரத்தை வாசிங்களேன், 5ஆம் வசனத்தை வாசிங்க. 21:5. அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி. எங்க ஜெபம் பண்ணாங்க? கடற்கரையில். நம்ம பிரிய போகிறோம், இப்போ எருசலேமுக்கு போக போகிறோம் இல்லையா? எருசலேமுக்குள்ளே அந்த போகிற அந்த காரியம் வருது இல்லையா, அந்த சம்பவத்தில். அப்போ என்ன நடக்குதுன்னா, நாங்கள் ஒரு பிரியல் சொன்ன உடனே அந்த இடத்துல கடற்கரையிலேயே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிற அனுபவம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னைக்கு நம்முடைய முழங்கால் முடங்குச்சு அப்படின்னா நமக்குள்ள ஒரு தெய்வீக வல்லமை, தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய வல்லமையை தேவன் கொடுத்து நம்ம எல்லா விதமான அக்கிரமத்திலிருந்தும் அவர் மீட்டுக் கொள்கிறார். ஏனென்றால் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவர்களுக்குள்ளே வந்ததுமே அவர்கள் செய்த ஒரே ஒரு மகத்தான காரியம், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டார்கள். நிறைய பேருக்கு என்ன பண்ணுறது இல்லைன்னா, அந்த முழங்காலில் நிற்கிற அந்த அனுபவம் இல்லை. காரணம் என்னன்னா, இவங்க முன்னாடி தேவனை அறியல, கிறிஸ்து இயேசுவை அறியல. கிறிஸ்து இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நீ விசுவாசித்து விட்டாலே நீ சாஷ்டாங்கமாய் விழுந்துருவ. சாஷ்டாங்கமாய் விழுந்து விட்ட ஒருவன், என்னால் ஒன்றுமே ஆகாத ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை
என்று சொல்லுகிறவன் எழுந்து நின்று முழங்கால நின்று, அப்பா உங்க சித்தை என் வாழ்க்கையில் நடக்கட்டும்பா அப்படின்னு சொல்லி நின்றுவாங்க. இவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். நல்லா கவனிக்கணும், நமக்கு இருக்கக்கூடிய ஆயுதமே எது என்றால், என் தேவனுடைய அந்த வல்லமையினால, என் தேவன் கொடுக்கிற வல்லமையில் எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பேன் என்பது தான். இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன், கவனிங்க. அப்போஸ்தலர் காலத்தில் அவருக்கு வல்லமை இருந்துச்சு, அதுக்கு காரணம் முழங்கால். ஆமென் சொல்லாமா? அவர்கள் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம் அவர்களுக்குள்ள இருந்தபடினாலே அவர்களுக்குள்ளே ஒரு வல்லமை இருந்துச்சு. கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருக்குள்ளே வல்லமை இருக்க வேண்டும். நான் சொல்ற காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபையில ஞானஸ்நானம் பெற்று அவரை ஆராதிக்கிற அத்தனை பேருக்குள்ளும் ஒரு தெய்வீக வல்லமை, தேவனுடைய வல்லமை இருக்க வேண்டும். அந்த வல்லமையை கொண்டு கர்த்தர் நம்மை கொண்டு என்ன சித்தம் செய்ய சித்தமா இருக்கிறாரோ, என்ன காரியம் செய்ய சித்தமா இருக்கோ அந்த காரியத்தில் செய்து முடிப்பார். இப்போ அந்த நாட்கள் சீஷர்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருந்த போது துர்காள் தபித்தாள் இருக்கா இல்லையா? துர்காள் என்று அர்த்தம் உள்ள தபித்தாள் மரித்து போகிறாங்க. மரித்து போனதும் அவளை எடுத்து போய் குளிப்பாட்டி மேல் வீட்டாரில் வச்சுட்டு, பக்கத்தில் தான் பேதுரு இருக்கிறாரு, பேதுரு போய் கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொல்லி பேதுரு கூட்டின்னு வராங்க. பேதுரு நேராக போனார், எங்கம்மா வச்சுருங்க தபித்தால மேலே, நீங்கள் எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு நேராக முழங்கால் படியிட்டு, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, முழங்கால் படியிட்டு தபித்தாலே எழுந்துக்கிறாங்க. எங்கிருந்து வந்துச்சு இந்த வல்லமை? எடுத்து வாசிக்கலாமா அந்த வசந்தியம்? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே 36 வாசிங்க பார்க்கலாம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொர்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் போவேன்னு அடம் பிடிக்கிறீங்க. உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னா உண்மையிலேயே போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் சரீர சுகம், நமக்கு தெய்வீக சுகம் நம்முடைய உபதேசத்தில், தேவன் நமக்கு கொடுத்த உபதேசத்தில், பிதாக்கள் நமக்கு வைத்திருக்கிற சுகம், அந்த உபதேசத்தில் தெய்வீக சுகம் என்பது அடிப்படையான உபதேசம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? ஏன் இன்னைக்கு பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில், ஏன் இன்னைக்கு பலவீனங்கள், நிறைய தோல்விகள், நிறைய சோர்வுகள்? இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், நாம் தேவனுடைய குடும்பத்தாராய் இல்லாமல் இருக்கிறோம். தேவர்களுக்கு வியாதி வருமா? நான் மறுபடியும் சொல்றேன், பரலோகத்துக்கும் பூலோகத்தில் இருக்கிற குடும்பத்திற்கு நாம காரணர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் எங்க அப்பா அப்படின்னா, தேவன் எங்க அப்பான்னு நம்மள யாருங்க? தேவர்கள். தபித்தால் மரித்து போயிருக்கிறாங்க. முழங்கால் படிட்டு, நல்ல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ற, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றது என்பது கிறிஸ்தவனுடைய வழக்கம். அவன் தான் கிறிஸ்தவன். உன் வீட்டில் முழங்கால் படிட்டு பாருங்களேன். இது நம்மளால் என்ன பண்ணுவோம் தான், ஜெபம் பண்ணீங்களா சிஸ்டர்? ஜெபம் பண்ணல பிரதர். ஆமாம் பிரதர், நான் ஜெபம் பண்ணனே, எதுவுமே நடக்கலையே. எப்போ? ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இவங்க மீதி நேரம் எல்லாம் எங்கெங்கயோ என்னவோ பண்ணுறது. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற இந்த விசுவாசத்துக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் பவரை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படிடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி அத்தனையும் ஓடும். நான் சொல்கிறது வியாதி வரும்போது போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறது இல்லை. அப்படி ஜெபம் பண்ணுங்க.
ஆனால் வியாதியே உங்களை தொடாமல் இருக்கணும், வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலையாகி ஒரு தெய்வீக சுகத்தை பெறணும்னா முழங்கால் படியிடுதல் என்பது உங்களுடைய வாழ்வாக இருக்கும். அது உங்கள் லைஃப் ஸ்டைல்லே இருக்கும். ஏன்னா நீ முழங்கால் படியிடும் போது உனக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை உள்ளே இறங்குகிறது. அப்போ அந்த அன்பு எங்கே நமக்குள்ள பெருகுதுன்னா, நமக்குள்ள தேவ அன்பு பெருகுச்சு அப்படின்னா நம்முடைய சகோதரர்களோடு ஒன்று சேர்ந்து நம்ம பழகும்போது அந்த பிரிகிற அந்த வேலையில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். மெயின் அதுதான். நான் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சகோதரர்கள் மேலே அவருக்கு இருந்த அன்பு என்னவென்றால், இவர்கள் எல்லாரும் என் சகோதரர்கள், இந்த அன்பிலே மேலோங்கி நின்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால தான் அவர் பவுலை விட்டு பிரியும் போதெல்லாம் அவர்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார்கள் ஒருவரோடு ஒருவர். அதே போல் வியாதி, நமக்கு சரீரத்தில் பிரச்சனை எதுவாங்க, வெளியில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்முடைய சரீரத்தில் பலன் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி போயிடலாம். ஆனால் நம்முடைய உடலில் பலவீனம் ஏற்படும் போது தான் நம்முடைய அஸ்திபாரமே ஆடும். ஏன்னா தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நம்முடைய சரீரத்தில் பலவீனம் ஏற்படும் போது தான் நமக்கு திகில், நம்முடைய மரண இருள், நம்முடைய ஆவியில் பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கம் ஏற்பட்டு அப்படியே இருள் சூழ்ந்த ஒரு நேரம் நமக்குள்ளே வரும். அந்த காலம் வர்றதுக்கு முன்னாடியே நீ தேவனுடைய பிள்ளையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்களாக இருக்கட்டும், உங்கள் வீட்டாராக இருக்கட்டும், நல்லா முழங்கால் படிட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. நேரு முட்டியில் நின்று ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனென்றால் அப்பா, மாம்சமும் இரத்தமும் ராஜ்யம் அல்ல, மாம்சத்தாலும் இரத்தத்தாலும் ஒன்றையும் கிரியேட் பண்ண முடியாது. முழங்காலுடைய வல்லமையினுடைய பவர், அதனுடைய பவர் என்ன? மாம்சமும் இரத்தமும் ஒன்றுமில்லை. என் தேவனே, உம்மால் தான் எல்லாம் ஆகும். ஆவியா இருக்கிற என் தேவனே, உம்மால் மாத்திரமே. அந்த முழங்காலுடைய அர்த்தம் என்ன? தேவனே எல்லாம் நீரே. அப்போ இவர் என்ன பண்றாரு, அங்க போய் ஜெபித்த உடனே அங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாரு. மரணத்தையே ஜெயிக்கிற வல்லமை நமக்குள் இருக்குதுன்னா நம்முடைய வியாதி எந்த மூலன்னு நான் கேட்குறேன். ஆமென் சொல்லாமா? அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது இல்லை. அந்த முழங்கால் யுத்தத்தினுடைய வல்லமை நமக்கு என்னன்றது புரியறது இல்லை. நான் உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டில் முழங்கால் படிடுங்க. உங்கள் பாவங்கள், உங்கள் முற்பிதாக்கள் செய்த சாபங்கள் எல்லாம் உங்களை வந்து பழி வாங்கும், உங்களுக்கு முன்னாடி நிற்கும். நீங்கள் முழங்கால் படிட்டு பண்ண இப்போ தேவ பிள்ளைன்னு வந்து நின்று பாரு, எந்த சாபமும் ஒன்று தொடாது. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி தாறுமாறாக போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பிள்ளைங்க இன்றைக்கி மதிக்கிறது இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா சாபம். அதுக்கு என்ன ரீசன் என்றால் சாபங்கள் அப்படியே வந்து நிற்கும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறது இல்லைன்னா, நீ ஒரு தேவ பிள்ளை என்பதே நீ என்ன பண்ணுறது இல்லை, நீ உணர்த்துறது இல்லை. நீ முழங்கால் படியிடும்போது தான் தேவனுடைய குடும்பத்துக்கு உள்ளானவர்களாக நிற்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலருடைய காலத்தில் எப்படிப்பட்ட ஜெபம் இருந்துச்சு? இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதே அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன பண்ணுச்சாம்? அசைந்தது. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆக ஜெபம் பண்ணும்போது அந்த இடம் அசையுது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணும்போது அந்த இடம் என்ன பண்ணுச்சு? சொல்லுங்க. ஜெபம் பண்ண அந்த இடம் என்ன பண்ணுச்சு? அசைது, ஷேக் ஆகுது, வைப்ரேட் ஆகுது. என்ன வைப்ரேட் ஆகுது? உங்களுக்கு எதிராக நின்ன எல்லா அந்தகாரமும் உடைந்து ஓடுகிறது. ஆமேனா? இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு குடும்ப ஜெபம் பண்றீங்க இல்லையா? குடும்ப ஜெபத்தில் நீங்கள் எல்லாரும் கணவன் மனைவி பிள்ளைகளோடு ஒன்று சேர்ந்து நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜெபம் பண்றீங்க இல்லையா? உங்களுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய எல்லா அந்தகாரங்களும் உடைபட்டு ஓடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்குள் இருந்த மன அழுத்தமாக இருக்கட்டும், தோல்வியின் பயமாக இருக்கட்டும், அல்லது பிசாசுடைய போராட்டம் எதுவாக இருக்கட்டும், சரி, அந்த ஜெபத்தில் முழங்கால் படியிட்டு நின்று ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் ஒரு அசைவை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த முழங்கால் என்கின்றதையே மறந்துட்டாங்க. கேட்டால் உடம்புல ரொம்ப பலவீனம் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்களேன், உண்மையாக சொல்கிறேன், நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறீங்க,
உங்களால் எழுந்திருக்க கூட முடியல. நான் சொல்கிறேன், உங்கள் மனதில் கிறிஸ்து இருப்பாரே ஆனால், ஏன்னா இந்த குடும்பத்துக்கு, தேவ குடும்பத்துக்கு நாம காரணமே, மையமே, ஜீவனே இயேசு கிறிஸ்து தான். அவரை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மையானால் உங்கள் மனதில் அப்படியே அந்த முழங்கால் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த மனதில் ஆவியில் பலன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சரீரத்தில் ஒரு பலன் வந்துடும். முழங்காலில் நிற்பீங்க, நீங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஏந்து நிற்பீங்க. உங்கள் பலவீனமெல்லாம் உங்களை விட்டு வெளியே ஓடி போயிடும். இன்றைக்கி நல்லா கவனிங்களேன், நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஆவியில் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஸ்பிரிட்டில், பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணிங்கன்னா, ஏன்னா நம்ம எதை மேற்கொள்ளணும்? நம்ம மாம்சத்தை மேற்கொள்ளணும். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கு. நம்ம தேவ பிள்ளை அப்படின்னா மாம்சமோ ரத்தமோ நமக்கு விரோதமாக எல்லா தடைகளையும் ஏற்படுத்தும். அப்போ நம்ம எதில் ஜெபம் பண்ணணும்னா ஆவியில் நின்று ஜெபம் பண்ணணும். பலவீனத்தை பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு ரொம்ப பலவீனம் தெரியுமா? உண்மையிலேயே மன ரீதியாக பலவீனமாக இருக்கிறவங்களாம் விட்டுருங்க. இப்போ ஆராதனை பண்ணுறோம், எல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் எழுந்து ஆராதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது யாருக்கெல்லாம் பலன் இருக்குதோ எழுந்து ஆராதனை பண்ணுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவீனமாக இருக்குதா? பலவீனம் என்று நீ உணர்றியா? நீ உட்காந்துக்க, தவறே அல்ல. நான் சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக பலன் அடையுங்க. நீ உட்காந்துக்குனாவது ஆராதனை பண்ணு. உனக்குள்ள ஆவியில் பலன் வந்துருச்சுன்னா மாம்ச பலன் உன்னை ஒன்றும் செய்யாது. நான் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதா? உன் மனதில் சோர்வு இருக்குது, அதுதான் உடம்புல சோர்வு. நம்முடைய சரீரத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பலவீனத்துக்கும் காரணமே நம்முடைய ஸ்பிரிட். நம்முடைய ஆவியில் பலவீனம் இருக்கும். சில பேரை பார்த்தீங்கன்னா முட்டிலே ஜெபம் பண்ண மாட்டாங்க, காலை மடக்கிக்கின்னு உட்காந்துக்குவாங்க. அப்படி இல்லைனாக்கா நல்லா சமானம் போட்டு நல்லா உட்காந்துக்கின்னு ஜெபம் பண்ணி உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது தேவ குடும்பத்துக்கான அடையாளம் அல்ல. ஸ்பிரிட்டில் இறங்கி ஜெபம் பண்ணும் போது என்ன நடக்கும் தெரியுமா? சில பேருக்கு வந்து ஃபேன் இல்லைன்னா அவங்களுக்கு ஜெபமே வராது. அவங்களுக்கு வந்து ரொம்ப சீதோஷ்ண நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு நல்லா கிளுகிழுப்பாக இருக்கணும். நல்லா கவனிங்க, ஜெபம்னாவே மாம்சத்தை ஜெயிக்கிறது. ஆமேனா? ஜெபம்னா என்னதுங்க? வாய்த்தனு சொல். ஜெபம்னா என்னது? மாம்சத்தால் ஒன்றும் ஆகாதுப்பா, உம்மால தான் எல்லாம் ஆகும் என்பது தான் ஜெபம். ஸ்பிரிட்டில் ஜெபிக்கிறது ஜெபம். அப்போ என்ன பண்ணணும்னா வேர்வை தண்ணி சொட்ட 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 நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் வேர்வை வெளியே வரணும். இன்றைக்கி எல்லோரும் ஏசி போட்டாங்க. நீங்கள் நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா ஏசி போட்டாங்க. ஏன் வேர்வை தண்ணி வெளியே வரக்கூடாது? கர்த்தரே சொல்லி அமிச்சிட்டே, நீ வேர்வையில் தான் ஆகாரம் பூசிப்ப அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாரு. நம்ம ஆட்களுக்கு வேர்வையே வரக்கூடாதான். இன்றைக்கி என்ன பண்ண தெரியலனாக்கா மாம்சீகத்தில் வந்து நல்லா கவனியா, உண்மையிலே ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா என்ன, எதை வச்சு நம்ம வந்து நல்லா கணித்து கொள்ளலாம்? இவங்க வந்து ரட்சிப்பில் பூர்ணப்பட்டிருக்கிறாங்க என்பதை வச்சு நம்ம எப்படி வச்சு கணிக்கலாம்னா, இன்னொருத்தருடைய மலத்தை க்ளீன் பண்ணுவாங்க. இன்னொருத்தருடைய மலத்தை மனசு ஒப்பி க்ளீன் பண்ணுவாங்க. அதுதான் உண்மையான ரட்சிப்பு. ஒருத்தர் வந்து ரட்சிப்பில் பரிபூர்ணம் அடைஞ்சிருக்கிறாங்க என்பதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, இன்னொருத்தருடைய மலத்தை சகித்து கொண்டு அவங்களை க்ளீன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு மனக்கஷ்டப்புமே இருக்காது. அவங்க தான் ரட்சிப்பில் பூர்ணப்பட்டவங்க. நம்ம ஆட்களுக்கு என்ன பண்ணுறது இல்லைன்னா, மூக்கை பிடிச்சிக்கின்னு வேர்வை தண்ணி வந்தால் அப்படி உட்கார முடியாமல் அப்படி கொஞ்சம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா போதும், அப்படியே தூக்கி விசிறிக்கணும். நல்லா கொஞ்சம் ஸ்பிரிட்டில் தேவனுடைய சமூகத்தில் ஆவியாக இருக்கிற என் தேவனால் மட்டும்தான் எல்லாம் கூடும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய உடலில் வேர்வை தண்ணி சொட்ட 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 ஜெபம் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்கிறது தெரியுமா? ஏசியை போட்டுக்கு நீ உட்காந்துக்கிறியா? நீ ஃபேன் காற்றுல உட்காந்துக்கிறியா? இது உங்களுக்கு சவால். இது ஏசி போட்டுக்க, ஃபேன் காற்றுல உட்காந்துக்க, இது உனக்கு சவால். அந்த ஒரு சில்னஸையும் தாண்டி உன் உடலில் வேர்வை தண்ணி வெளியே வரணும். இன்றைக்கி அப்படிலாம் யாரும் போராடுறதில்ல. என்னங்க பிரதர், நான் சர்ச்சைக்கு தான் வந்துனுக்கிறேன், ஏசப்பா அற்புதம் பண்ண மாட்டுறாரு. நீ தேவ பிள்ளையா இருந்தால் நீ கேட்கவே தேவையில்லை. நீ தேவ பிள்ளையே இல்லையே, முழங்காலுக்கு உனக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது. அப்புறம் எப்படி உன் வாழ்க்கையில் அதிசய வல்லமை உனக்குள்ள வருதுன்னு சொல்றாரு ஆண்டவர். நீ ஏன் பிள்ளைடா? நீ ஏன் நீ எப்படி இயேசுவின் நாமத்தில் முழங்கால் படிட்டு நீ ஏன் பிள்ளை? உனக்கு முன்னாடி நிற்கிறவன் யாருன்னு கேட்குறாரு. உனக்கு முன்னாடி யார் நிற்க முடியும்? நல்லா கவனிங்களேன். மறுபடியும் எபேசியரை திருப்பிங்களேன். அப்போஸ்தலர் காலத்தினுடைய அபிஷேகமே அதுதான். எபேசியர் நிருபம் 6வது அதிகாரத்தில் 18ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. எதுல ஜெபம் பண்ணி? இப்ப தேவனுக்கு முன்னாடி நிக்கிறோம் இல்லையா? எல்லாம் கவனிங்க. யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்? நம்ம முழங்கால் என்பது யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்?
கவனிக்கிறீங்களா? வாலிப பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ண, இனிமே தீர்மானம் பண்ணீங்க, வேர்வை தண்ணி சொட்ட சொட்ட இடுப்பு எலும்பெல்லாம் அது ஒன்றும் இல்லை ஆண்டவர், இது அழிச்சு போகிற உடல் ஆண்டவர், எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இடுப்பு எலும்பெல்லாம் அப்படியே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எலும்பு கொஞ்சம் பிரச்சனை, கால்சியமெல்லாம் இங்கே கூடினையா ஒரு ஆமேன்னு சொல்லாமா? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு கால்சியம் குறைபாடு, அப்புறம் பொட்டாசியம் குறைபாடு எல்லாம். இப்போ இன்றைக்கி இருக்கிற டாக்டர்லாம் இப்போ என்ன நிறைய பாடம் எடுக்கிறாங்க. அதுவும் யூடியூப்லாம் வந்துருச்சு இல்லையா? என்ன பிரச்சனைக்கும் உள்ளே பூந்து பார்த்துட்டு இந்த காரணத்தை சொல்லி மன ரீதியாக நாம் நோயாளியாக இருக்கிறோம். மன ரீதியாக நீ நோயாளியாக இருக்கிறதுனால தான் அதை ஃபிசிக்கலாக உங்களால் பண்ண, நான் நோயாளி அப்படின்னு சொல்லி உனக்கு காட்டிக்கிற பிசாசு ஒன்று அப்படி நல்லா தூங்க வைக்கிறான். பத்துக்குமா பாவம், பத்துக்கு பாவம், உனக்கு உடம்பு சரியில்லை தானே, ஐயோ பாவம், உனக்கு எவ்வளோ பலவீனம் இருக்குது தானே. அதில் வேறு 4 பேர் கேட்கலையாம், நான் இப்படி குஞ்சி போகிறேன், என்னை நீ என்னென்ன கேட்க மாட்டியா, என் மூஞ்சில் எப்படி வாடி கேட்க மாட்டியான்னு அங்கே ஒரு சண்டை. ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்யா, எப்படி இருக்கணும் தேவ பிள்ளை? உனக்கு நோய் அண்டுமான்னு நான் கேட்குறேன், உனக்கு வியாதி வரலாமான்னு நான் கேட்குறேன். நம்மளால் வாக்கிங் ஓடுவாங்க, எல்லாம் வாக்கிங் ஓடுவாங்க, தேவசன் மட்டும் முட்டி போட்டு நிற்க மாட்டாங்க. வாக்கிங் ஓடுறேன்னு வாக்கிங் ஓடுவேன். நீ முட்டி போட்டு போகிறேன், காலையில் எழுந்து நீ முழங்கால் படியிட்டு போகிறேன், உன் வீட்டுக்குள்ளே நீ முழங்கால் படியிட்டு போகிறேன், அந்த பிரசன்னம், தேவனுடைய சக்கினா, தேவனுடைய சிங்காசனத்தின் மகிமை உன் வீட்டுக்குள்ளே இறங்கும் பாருங்க. அந்த வீடே மகிமையாக மாறிடும். எல்லா போராட்ட பிரச்சனை எல்லாம் ஒன்றுட்டு வெளியே ஓடும். ஆவியில் ஜபம் பண்ணி, ஆவியில் ஜபமாவே ஆவிதான்பா. அமீனா யாரை நோக்கி கூப்பிட்ற? இப்போ எல்லாரும் அமீன் சொல்லு. கிரேசி திரும்பி பாரு. கிரேசி யார்? அவர் ஒரு உருவம். அமீனா திரும்பி அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சிங்களேன், நல்லா கவனிங்க. அது என்னது? அது மாம்சத்தில் நம்ம நின்று பார்க்குறோம். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியில் நோக்கி அவரை நம்ம கூப்பிட்றோம். ஜபம்னாவே ஆவி. ஆமேனா? ஜபம்னாவே என்னது? ஆவியில் தான் எல்லாம், ஆவினால் தான் எல்லாம். வாய்த்தான் சொல்லு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவினாலேயே. ஆவினாலேயே எல்லாம் கூடும். சொல்லுங்க, ஆவினால தான் எல்லாம் கூடும். ஜபம்னாவே ஆவி. அப்புறம் உனக்கு வேர்வை வந்தான்னா, எலும்பு உடஞ்சான்னா, எலும்பு உடஞ்சா கூட பரவாயில்லை, நான் இந்த முழங்கால் யுத்தம் நான் செய்வேன் என்பது தான் தேவ பிள்ளையினுடைய அடையாளம். எங்கேயோ மீட் பண்ணுறீங்க பிரதர், பேசுகிறீங்க, நல்லா அன்பாக பேசுது, ஜெபம் பண்ணிட்டு போ. அதனால தான் எங்கள் சபைக்குள்ளே யார் வந்தாலும் ஜெபம் பண்ணி தான் அனுப்புவேன் நான். ஜெபம் பண்ணலாம், ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். சபைக்குள்ளே எப்போ வந்தாலும் எது வந்தாலும் என்ன பண்ணாலும் நின்று ஜெபம் பண்ணிட்டு போங்கயா. நம் தேவ பிள்ளை, நமக்கு இருக்கிற வல்லமை சாதாரண வல்லமை அல்ல. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏசப்பா ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அனுபவித்த பிரச்சனைலாம் எவ்வளோ பிரச்சனை, அதெல்லாம் ஜெயம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? அது உங்களுக்குள் இருக்கிற தேவ வல்லமை. கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? உங்களுக்குள் இருக்கிற தேவ வல்லமையில தான் உங்க பிரச்சனை நீ தான் ஃபேஸ் பண்ண முடியும். உங்களுக்காக அவர் தான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடந்ததை பெருமுச்சோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸ்பிரிட்ல ஜெபம் பண்ணு. அங்கே சொல்றாரு பாருங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணணுமா? வாசி வசந்த வாசி, மறுபடியும் வாசி. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். என்ன பண்ணுங்க? விழித்து கொண்டிருங்கள். அந்த விழிப்பு எதில் தெரியுமா இருக்குது? நான் மறுபடியும் கேட்குறேன், சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் சொல்லி ஜெபம் பண்ணுறவங்க எத்தனை பேர் கை தூங்க போகலாம்? சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுறீங்க. இவங்க தான் வருகைக்கு போகிறவங்க, விழிப்பாக இருக்கிறவங்க. அவங்களுக்கு அந்த ஸ்பிரிட், அவங்களுக்கு அந்த தேவனுடைய ஆவியுடைய அன்பு அங்கே இருக்கும். தீமோத்தேயுவே, என் ஜபங்களில் நான் உன்னை நினைக்கிறேன்டா. கொரிந்து சபையாரே, என் ஜபங்களில் உன்னை நினைக்கிறேன். அதுதான் விழிப்பு. என் ஜபங்களில் உன்னை நினைக்கிறேன். நான் ஒன்றுமே இல்லை, காலையில் எழுந்து நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபம் பண்ணி இருப்பேன். உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டாருக்காகவும். இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டீங்க, இப்போ உங்கள் வீட்டுக்காரர் வரமாட்டாங்க, உங்கள் பிள்ளைங்க வரமாட்டாங்க, அவங்க பேரையும் சொல்லி ஜெபம் பண்ணி உட்காந்து கிடப்பீங்க. அவர் நினைத்துக்கொள்ளும், ஆண்டவர் நினைப்பேன், தேவன் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும், அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் ஸ்தோத்திரம் பண்ணும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ஜபத்துக்கு பலன் சேர்க்கும்படியாக உங்கள் வீட்டில் ஜபித்தீங்கன்னா என் ஜபம் உங்களுக்கு கிரியை செய்யும். புரிய மாட்டேங்குது இன்னைக்கு வரைக்கும். எல்லாம் ஒரு முறை நீ உள்ளே வந்துட்டு போயிட்டுனா அவங்க பேரை பிடிச்சிக்குவேன்.
அவங்க பேரை பிடிச்சிக்கிட்டு நான் ஜெபம் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஜெபம் பண்ணுற ஜெபம் பரலோகத்துக்கு போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. இப்போ 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 ஒருத்தர் நகரி குப்பத்துலேருந்து ஒருத்தர் வந்தார் இல்லையா, சகோதரர் பஞ்சாசரம். அவர் இப்போ வரத்தில்லை இல்லையா. நான் என்ன பண்ணேன், போன வாரத்துக்கு வாரம் என்ன பண்ணிட்டேன், சரி அவங்க வரத்தில்லையே ஆண்டவரே உங்களை விட்டு தூரம் போய்ட்டு தெரியல சொல்லிட்டு அவங்க பேரை நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஃபேமிலியை விட்டுட்டேன். மறுநாள் ரூத்தம்மாவுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை வெளிப்படுத்தி அவங்கள என்னமோ சொல்லிச்சு. அது இந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. நல்லா கவனிங்களேன், தேவன் எப்படி பார்க்குறாருன்னு. நம்ம தான் என்ன பண்ணுவோம், நல்லவங்க கெட்டவங்க இவங்க இது பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க பார்க்கணும். ஆண்டவர் ஏசப்பா நாமத்தில் தேவன் பார்க்கறதுனால எல்லாருமே பூர்ணமாக தான் பார்க்குறாரு, இவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும். அதனால் நான் என்ன செய்கிறது இல்லைன்னா, அவங்களா ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகிற வரைக்கும் நான் அவங்க பேர் சொல்லி எப்பவுமே ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா இப்போ அவர் ஒரு சில ப்ராப்ளத்துக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இவர் இந்த மாதிரி ரொம்ப பண்ணுறாரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அப்படியே கொஞ்சம் அப்படி விட ஆரம்பித்தேன். அவங்க அன்றைக்கி ஒரு நைட் தான் விட்டேன், இப்போ நான் கண்டினியூ பண்ணிட்டேன். நான் சொல்ல புரிஞ்சுங்க, எதுக்காக என்னை வச்சிருக்கிற ஆண்டவர், உங்களுக்காக திறப்பில் நின்று உங்கள் பேரை சொல்லி ஜெபிக்கிறதுக்காக, உங்களை என்னுடைய ஜபங்களிலே ஞாபகம் பண்ணுவதற்காக. நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பவர் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த நேரு முழங்காலில், நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, ஒரு மணி நேரம் நீங்கள் முழங்கால நின்றுட்டுன்னு வச்சுக்க, 1 மணி நேரம் நீங்கள் முழங்கால நின்றுட்டுன்னு வச்சுக்க, நீ பயங்கர பெரிய ஆள். நீ உன்னால் நிற்க முடியுதான்னு பார்த்துக்க. என்னால் உங்கள் சித்த எண்ணில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ சாஷ்டாங்கமாய் விழுந்திருக்கிற அனுபவம் உனக்குள்ள வேண்டும். அப்போ நீ ஆவியில ஜெபம் பண்ணு என்று இங்கே சொல்லுகிறார். அடுத்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் யூதாவின் புத்தகம் 20 வசந்த வாசிங்க. யூதா 20ல் ஆவியில ஜெபிக்கணும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் இதாங்க சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிகிற அனுபவம். இதான் மகா பெரிய விசுவாசம். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து தேவன். அல்லேலூயா, அவர் தேவனுடைய குமார். இதுதான் சாஷ்டாங்கமாய் விழுந்திருக்கிற அனுபவம். இந்த சாஷ்டாங்கமாய் விழுந்திருக்கிற அனுபவம் உனக்குள் இருக்குமே ஆனால் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம். சாஷ்டாங்கமாய் விழுந்த அனுபவம் தான் உங்கள் பரிசுத்தமான விசுவாசம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் யாம் பாவத்துக்காக அவர் மரணத்தை ஜெயித்து ஜெயம் எடுத்திருக்கிறார் என்பதுதான் அங்கே மகா பரிசுத்தமான விசுவாசம். அது சாஷ்டாங்கமாய் விழுகிற அனுபவம். அது என்னால் ஒன்றுமே ஆகாத ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்பதுதான் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிவது. கவனிங்க, சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிவது என்பது அதுதான் மகா பெரிய விசுவாசம். அது இயேசு கிறிஸ்து இரட்சகர். ஆனால் விழுந்தவர்கள் எழுந்து நின்று நம்மை உறுதிப்படுத்திக் கொண்டு உங்க சித்தம் என் வாழ்க்கை நடக்கட்டும் நேர்முட்டில் நின்னுக்க. ஆமென். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்தில். மனதில் அந்த ஒரு தெய்வீகம் வந்துருச்சுன்னா, கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா, நீ முழங்கால் நின்றுனே இருப்ப. நான் எப்போ சொல்றேன், நீ முழங்கால நிக்கல அப்படின்னா நீ தேவனுடைய குடும்பம் அல்ல அப்படின்னு அர்த்தம். ஆமெனா? முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு என்றால் அந்த யார் தேவனுடைய குடும்பம், யார் தேவனுடைய பிள்ளை என்றால் வெட்கப்படாதவன். தீமோத்தேயுவே, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா இரு. தீமோத்தேயுவே, எங்கேயுமே வெட்கப்படாத. எங்க பார்த்தாலும் நடு ரோட்ல அங்க ஒரு கன்வென்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு கன்வென்ஷனோ இல்லை ஒரு காஸ்பல் மீட்டிங்கோ ஏதோ நடக்குது, முட்டி போட்டு கையை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணு. நாம் தேவன் எங்க அப்பா. அல்லேலூயா. அதை நீ முதல்ல பயிற்சி எடு, ஆவியில நின்று ஜெபம் பண்ணு. நல்லா கவனிங்களேன், இயேசு ராஜா இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்களிலே கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் ஜெபம் பண்ணாரு. அப்பா, இந்த என் சகோதரர்களுடைய பாவத்தில் என் மேல சுமத்துங்கப்பா. தேவன் நீதி உள்ளவர். ஆமெனா? மூத்த புள்ள செஞ்ச பாவத்தை மூத்த பிள்ளைக்கு தான் தண்டனை கொடுக்கணும். இளைய பிள்ளைங்க செய்யற பாவத்துக்கு இளைய பிள்ளைக்கு தான் தண்டனை கொடுக்கணும். ஒரு நல்ல நீதி உள்ள அப்பா மாத்தி தண்டனை கொடுப்பாரா? நான் பாவம் செஞ்சையா, அதுக்காக என் அண்ணன் தண்டிக்க பண்ணும். அப்பனா என் அண்ணன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தல. இயேசு ராஜா தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் பாருங்க. அதுல தான் மீட்பு இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? இயேசு ராஜா ஒரு பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர், அவர் தேவனுடைய குமாரன். அவர் கெத்செமனேல போய் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணார். 3 மணி நேரம் ஜெபம் பண்ணார். முதல்ல 2 மணி நேரம் சாஷ்டாங்கமாய் விழுந்து, என் தேவனே, என் சகோதரனுடைய பாவத்தை என் மேல சுமத்துன்னு பிதாவை நோக்கி கெஞ்சினார். அல்லேலூயா. முதல் 2 மணி நேரம் அவர் சாஷ்டாங்கமாய் விழுந்து, தரையில முகங்குப்புற விழுந்து, இந்த உலகத்துடைய பாவத்தை ஏன் மேல சுமத்தும், நீர் நீதி உள்ள தேவன், நீர் நீதி உள்ள தேவன், நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்று தீர்க்கிற கர்த்தர், மகிமையின் தேவனானவர். ஆனால் என் சகோதரர்கள், ஆண்டவரே, உங்க சமூகத்தை விட்டு தூர போயிருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர் எல்லாரையும் அவருடைய பாவத்தில் என் மேல சுமத்துங்கப்பான்னு சொல்லி ஏசப்பா எப்படி போய் ஜெபம் பண்ணாருங்க? 2 மணி நேரம் முதல்ல அவர் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. என்னால ஒன்றுமாக நான் ஒன்றுமில்லை. சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜெபிப்பது என்பது நான் ஒன்றுமில்லை. அது நம்முடைய மனதுக்குள்ள இருக்க வேண்டும். அது நம்முடைய மனதுக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி சாஷ்டாங்கமாய் யாரெல்லாம் விழுந்திருக்கிறார்களோ, தேவனை யாரெல்லாம் கண்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்க அப்படி எழுந்து நின்று முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவாங்க. முழங்கால நிற்கிறது உங்க சித்த என்னில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமெனா? இந்த 2 சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஏசப்பா எப்படி ஜெபம் பண்ணார், குமாரன் எப்படி ஜெபம் பண்ணார். முதல்ல மத்தியை திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் முதல் அந்த 1 மணி நேரத்தில் அவர் எப்படி ஜெபம் பண்ணார் என்பதை 26வது அதிகாரத்தில் அவர் கெத்செமனேல போய் 39 வாசிப்பாக்கலாம். சற்றப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, நல்லா கவனி, என்ன எப்படி வந்து முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென் சொல்லாமா? பிதா பதில் கொடுக்கவே இல்லை. திரும்ப 2வது 1 மணி நேரம் போய் அதே மாதிரி சாஷ்டாங்கமாய் முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். அமைதியாவே இருந்தார். ஓகே, தேவன் இங்கே. அப்புறம் லூக்கா சுவிசேஷத்தை பார்த்து திருப்பி கொள்ளுங்களேன். 22ஆம் அதிகாரத்தில், லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் கடைசி 1 மணி நேரத்தில் இப்போ அவர் எழுந்து என்ன பண்ணார்னா, தேவனை தேவனுக்கு தம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு இந்த 22வது அதிகாரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 41ஆம் வசனம் வாசிப்பாங்களா? அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கவனிங்க. 3 மணி நேரம் கெத்செமனேல கர்த்தர் ஜெபம் பண்ணினார். அந்த 2 மணி நேரம் சாஷ்டாங்கமாய் விழுந்தார். கடைசி 1 மணி நேரத்தை எழுந்து முழங்கால நின்ட்டார். இப்ப என்ன தெரியுமா? முழங்கால நின்னுட்டாவே என்ன அர்த்தம்னா, என் தேவனே, என்னை குறித்த உங்க சித்தம் என் வாழ்வில் நடக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவ சித்தம் செய்ய முடியல. காரணம் என்ன? முழங்கால இல்ல, தேவனை அறியல. தேவ குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. உனக்கு முன்னாடி எந்த ஒரு அந்தகாரமோ அல்லது பொல்லாப்புகளோ, எந்த ஒரு பிசாசுடைய வல்லமைகளோ, மனிதனுடைய வஞ்சகமோ எதுவுமே உனக்கு நிற்க கூடாது, நிற்க முடியாது. நீ மட்டும் முழங்கால் படிட்டனா. இப்ப இயேசு ராஜா முழங்கால் படிட்டு நின்னதுமே தேவன் என்ன செய்துட்டார்னா, ஒரு தேவ தூதனை அனுப்பி அவருடைய பர்மிஷன் கொடுத்துட்டார். ஓகே தேவனே, என் குமாரனே, நீங்க, அதாவது உங்களை குறித்த என்னுடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒரு தேவ தூதனை அனுப்பி கிறிஸ்துவை அவர் தேற்றினார். தொடர்ந்து வாசியேன். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் உத்தரவு கொடுத்தார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? எப்பொழுது? முழங்கால் படியிட்ட போது, ஆண்டவரே, என் தேவனே, நான் மரிக்க வேண்டும், எனக்கு முன்னதாக மரணம் இருக்கிறது. ஆண்டவரே, என் சகோதரனுடைய மரணத்தை நான் சுமந்து சாக வேண்டும். அப்படியானால் என்னை நீ பலப்படுத்தும், என் மேல உடைய கிருபையை வையும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துடைய முழங்கால் படியிட்டார். முழங்கால் படியிட்டதுமே ஒரு தூதனை அனுப்பி தம்முடைய குமாரனை பலப்படுத்தின கர்த்தர் தேவன். அதே தேவனுடைய பிள்ளை தான் நீயும். இயேசு ராஜா நாமத்தில் மட்டும்தான் தேவன்கிட்ட போக முடியும். ஆமேனா? முழங்கால் படிடுறீங்களா? உங்க வீட்டார் ஜெபம்ல இன்னும் உங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் தேவனுடைய வீட்டாரா வரல. நம்மளாம் தேவனுடைய வீட்டாரா வந்திருக்கிறோம். அவர்களுக்காக எவ்வளவு ஜெபம் பண்றீங்க? அவங்க மேல குறைவரையா அழுத்து விடுவோம். அவங்க திருந்தாதுங்க. அது எவ்வளவு சொன்னா கேட்காது. உன்னை யாரு சொல்ல சொன்னது? நீ யாருன்னா சொன்னா நீ கேட்கறியா? முதல்ல அவங்க எப்படி தேவன் அவர்கள் உள்ளத்துல பேசினால் ஒழிய
அவர்களால் எந்த ஒரு காரியத்தையும் மாற்றம் வராது. ஆண்டவர் தான் உள்ளத்தில் போகணும். நீ என்ன செய்யணும் தெரியுமா? தேவ சமூகத்தில் போய் நின்று நைட்டில் பாதி ராத்திரியில் எழுந்து கண்ணீரோட, ஆண்டவரே என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே என் கணவன் இன்னும் உங்களை அறியல, ஆண்டவரே என் கணவன் இன்னும் இருளா இருக்கிறாரு, என் பிள்ளைங்க இன்னும் அறியல, ஆண்டவரே அவங்க வாழ்க்கை வீணாய் போய் கொண்டிருக்கிறது, அவர்கள் உண்மை அறியணும் ஆண்டவரே என சொல்லி நதி அளவு கண்ணீர் விடு, நடு ஜாமத்தில் எழுந்து நில்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அனுபவம் இருக்கா இன்னைக்கு நமக்கு? பிள்ளைங்க தாறுமாறா போறாங்க, பிள்ளைங்களை தான் குறை சொல்றோம். இங்க உட்காந்து ஜெபம் பண்ணு. நீ முழங்கால் படியிட்டாவே போதும், எல்லா காரியங்களும் உன் காலில் வந்து விழ வைப்பார் தேவன். ஆமென் சொல்லாமா? அப்போ தேவன் இங்கே கிறிஸ்து இங்கே முழங்கால் படியிட்டதுமே தேவன் இறங்கினாரே, அப்படிப்பட்டது இறக்குதல் தான் நமக்கு தேவன் கொடுக்க வல்லமை உடையவர். நீங்கள் கண்ணீர் விடுங்க. எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், கவலைங்க. உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கப்படணும்னா கண்ணீரில் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிங்களேன். புலம்பலின் புத்தகத்தில் எரேமியா கேட்கிறாரு இல்லையா? புலம்பலின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாது. உன் கண்ணின் கருப்பு விழியை தூங்க விடாத. ஏமா கவனி, நியாய தீர்ப்பு இருக்கா இல்லையா? எல்லாரும் உயிரோடு எந்துக்கு போறாங்க தானே? அன்னைக்கு தீர்ப்பு. ஆமென். ஆனா இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுதல். இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் கிறிஸ்து. இந்த பரிந்து பேசுதலுக்குள்ள அது ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? இன்னைக்கு நமக்கு ஆர்குமெண்ட் பண்ற நமக்காக தேவன் கிறிஸ்து தேவனிடத்துல. அப்போ உன் குடும்பத்தார் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எழுந்திரு. வாசி 19 வாசி. எழுந்திரு. எல்லாம் கவனி. என்னது? எழுந்திரு. தூங்குறல்ல, எழுந்திரு. தூங்கி இருக்கிற நீ எழுந்திரு. உனக்கு பவர் இருக்கு. இயேசுவின் நாமத்தை எத்தனை பேர் இயேசு ரட்சகரை விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை ரட்சகரை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு பவர் என்ன தெரியுமா? நீ முட்டி போட்டனா எல்லாமே உனக்கு முடங்கிடும். ஆனா நீ என்ன பண்ணல? நீ இன்னும் முழங்கால் போடுவதற்கு எழுந்திருக்கல. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். எழுந்திரு. எந்த காரியமாக இருந்தாலும் எழுந்திரு. நீ முட்டி போடு, முழங்கால் படியிடு. ராத்திரியிலே முதற் ஜாமத்தில் கூப்பிடு. ராத்திரியிலே முதற் ஜாமம் அப்படின்னா என்னது? எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு எழுந்துங்க. ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு பிரச்சனை. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சனை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அதான் பிரச்சனை நடக்குது, அதை பத்தி ஏன் பேசுற? எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனை பத்தியே பேசுறது. முதல்ல நீங்க என்ன அறிக்கை பண்றீங்களோ அது உங்களை சுற்றி வந்திருக்கும் தெரியுமா? உங்க வீட்டில் நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த ஸ்பிரிட் அங்கேயே சுத்திக்கினே இருக்கும். அதை விட்டு வெளியே வாங்க. எப்படி தேவன் எனக்கு மீட்பை கொடுத்து மீட்பை பத்தி பேசுங்க. மீட்பை பத்தி பேசு. நடு ஜாமத்துல முதல் ஜாமத்துல எழுந்து கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. இன்னைக்கு அவங்க மரித்து போய்க்கிறாங்க, தேவன் அறியல. இந்த மண்ணு யார் படைச்சது? இந்த மண்ணு யார் படைச்சது? மண்ணில் ஓடி நிற்கிறல்ல நீ. இந்த மண்ணு யார் படைச்சது? யார் இந்த பூமியை சுத்த விட்டது? எது உன்னால் ஆகுது? எல்லாம் அவர் படைச்சிட்டு, என் பிள்ளைகளே உங்களுக்காக நான் படைத்திருக்கிற என் படைப்பை பாருங்கள்னு கர்த்தர் தேவன் சொல்றாரு. அவரை மகிமைப்படுத்த வரமாட்டேங்கிறான் மனுஷன். இன்னைக்கு இருதயத்தில் கடினமா போய் நிற்கிறான். நீ எழுந்து நடு ஜாமத்துல இருந்து கூப்பிடு. ஒரு நாள் ஒன்று வரும், உன் கண்ணுக்கு முன்னாடியே அவங்க அக்னி கடலில் போவாங்க. அன்னைக்கு நீங்க தான் கணக்கு கொடுப்பீங்க. ஐயோ நீ எனக்காக ஜெபம் பண்ணியிருந்தனா கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டிருப்பாருன்னு உங்க மேல பழி சொல்லுவாங்க. நடு ஜாமத்துல இருந்து கூப்பிடு. என் குடும்பத்தார் கெட்டு போறாங்களே, உன் இருந்த தண்ணீர் போல ஊற்றி விடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு முழங்கால் படியிட்டு கை அவருக்கு நேரா. அதுபார், கர்த்தர் உன் பிள்ளைய அல்லது உன் கணவனை உன் குடும்பத்தார ரட்சித்து சபைக்கு கூட்டின்னு வர வரைக்கும் கையை கீழே போடாத. நேரு முழங்கால நின்று கர்த்தரை நோக்கி கெஞ்சி. அல்லது உன் காரியங்கள் சக்சஸா வெற்றியா வருகிற வரைக்கும், தேவன் அந்த காரியத்தை நடத்துற வரைக்கும் அவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி வல்லமையாய் நோக்கி பார். அவரை கையை கீழே போடாத. ஆக முழங்கால்ல நீ எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் தெரியுமா? எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். கவனிங்களேன்,
எலியாவின் நாட்கள். எலியா அப்படின்னாவே யாருங்க? எலியானாவே யாருங்க? எலியா என்றாலே முழங்கால் யுத்தம். எலியா அப்படின்னு சொன்னாலே முழங்கால். எலியா இப்போ திஷ்பையன் ஆகிய எலியா, திஷ்பைட் அப்படின்னாவே கேப்டிவிட்டி. நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டடியில் நம்ம நிறைய தெளிவாக பார்த்தோம். ஏன் அவர் சாரிபாத்தூருக்கு தேவன் அனுப்பினார், அந்த ரீசனாக நம்ம ஸ்டடியில் வந்து ரொம்ப ஆழமாக பார்த்தோம். நல்லா கவனிங்க. அன்னைக்கு இருந்த காலம் ஒரு பயங்கரமான இருண்ட காலம். தேவனை தொழுது கொள்வதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக என் ஜனங்களை போகவிடு என்று சொல்லி பார்வனிடத்தில் மோசையும் ஆரோனும் கேட்குறாங்க. ஆனா வந்த ஜனங்க எல்லாருமே பார்த்தா சோரம் போயிட்டு குந்தி குந்தி நடக்கிறாங்க. ஒருத்தர் சாஸ்தாங்கமா விழுந்தவன் மட்டும்தான் எழுந்து நிற்க முடியும். ஆனா எலியாவை பார்த்தீங்கன்னா கேப்டிவிட்டி, எங்கேயோ ஒரு சிறையிருப்பில் இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. எல்லாரும் சோரம் போயிடுச்சு, எல்லாம் சோரம் போயாச்சு, ஒருத்தனும் முழங்கால நிக்கல. தேசம் முழுக்குமே சோரம் போயிருக்கு. ஆனா எலியாவுக்கு ரகசியம் நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நான் சிறையிருப்பில் இருக்கிறேன். சிறையிருப்பில் இருக்கிற நான் என் தலை உயர்த்தப்பட வேண்டுமே ஆனால், என் தலை உயர்த்தப்பட வேண்டுமே ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் நான் என் தேவனுடைய குடும்பம். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என் முழங்கால். இந்த எலியா தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவனாக இருந்தபடினால் தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, எலியா உனக்கு என்ன இங்க என்ன காரியம் எலியா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன ஆண்டவரே, இஸ்ரவேலுக்காக நான் பக்தி வைராகியம் பாராட்டினேன், இஸ்ரவேலின் தேவனுக்காக நான் பக்தி வைராகியம் பாராட்டினேன். இந்த யாசபேல் எல்லாரையும் கொன்று போட்டா, நான் ஒருவன் மாத்திரம்தான் உமக்கு முன்னாடி நிற்கிறேன். எல்லாருமே இஸ்ரவேலே உங்களுக்கு துரோகம் பண்ணுச்சு அப்படின்னு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எலியா அங்கே தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது, விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு. எலியா எலியா இல்லடா, பாகாலுக்கு முன்பதாக முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் பாகாலை முத்தஞ்செய்யாத வாய்களையும் 7000 பேரை எனக்காக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. இஸ்ரவேலுக்கே விரோதமாக எலியா ஜெபம் பண்றார், விண்ணப்பத்தை காண்பிக்கிறார். ஆண்டவரே, எல்லாரும் உங்களை விட்டு தூரம் போயிட்டாங்க, எல்லாரும் உங்களை விட்டு தூரம் போயிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல்ல அன்னைக்கு ஜனங்க இருக்கிறாங்களா இல்லையா? ஆனா என்ன பண்ணல? முழங்கால் படியிடல. அல்லேலூயா. முழங்கால் படியிட்டா மட்டும்தான் நீ கிறிஸ்தவன். அது உனக்குள்ள உன் ஸ்பிரிட்ல இருக்கணும். அது உன் ஸ்பிரிட்ல இருக்கணும். ஏதோ சும்மா கொஞ்ச நேரம் முட்டி போட்டு நிற்கிறதல்ல. உன் ஜீவியமே முழங்கால எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலன் என் கர்த்தருடைய சமூகம் மட்டுமே சொல்லி நிப்பண்ணா. நல்ல கவனி. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள இருந்தார்கள், குந்தி குந்தி நடந்தார்கள், ஒருத்தனும் முழங்கால நிற்கல, தேவனுக்கு முன்னாக நிற்கல. ஆனா எலியா மாத்திரம் கேப்டிவிட்டியில, ஒரு சிறையிருப்பில் இருந்த எலியாவால எப்படி இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடிஞ்சது? அந்த விண்ணப்பத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் அங்கே இந்த எலியாவுக்கு கர்த்தர் ஒரு மாபெரும் காரியத்தை அங்கே பதிலாக விண்ணப்பமாக அங்கே பதில் கொடுப்பார். அது எங்க தெரியுமா வாசிக்கணும்? 19வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிப்பாக்கலாம். 1 ராஜாக்கள் 19:10 வசனம். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். அப்பா, நான் மட்டும்தான் பக்தி வைராக்கியமா இருந்தேன், மீதி எல்லாம் சோரம் போயிருச்சு. இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். எல்லாரும் உம்மை விட்டு சோரம் போன பிற்பாடும் நான் ஒருவன் மாத்திரமே முழங்காலிலே நிற்கக்கூடியவனாய் என் தேவனை நோக்கி என்னை நம்பாமல். நல்ல கவனி. நான் என்ன நம்பல? நான் இப்ப சிறையிருப்பில் இருக்கிறேன். நான் என்ன நம்பல? எல்லாருமே போயிட்டான், எல்லாருமே உண்மை விட்டு சோரம் போயிட்டான். ஆனால் நான் ஒருவன் மாத்திரமே மீதியாயிருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரமே மீந்திருக்கிறேன். யான் பிராணனைய வாங்க தேடுறாங்க ஆண்டவரை அப்படின்னு ஆண்டவருக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இங்க எலியா பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு. 18வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தஞ்செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முழங்கால நிற்பாங்க, அவரை முத்தம் செய்வாங்க. நல்ல கவனி. நீ முழங்கால நின்று
ஏசப்பா நாமத்துல பிதாவை நோக்கி கூப்பிடும் போதே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது குடும்பம் அப்படின்னு. அப்பாவை முத்தம் செய்வது, தேவனை முத்தம் செய்வது ஜபம். எப்பெல்லாம் நீ முழங்கால் படிட்டு நீ அவரை நோக்கி பார்க்கறியோ, நீ அவரை முத்தம் செய்ற. அப்படி அவரை நோக்கி பார்க்காத நேரமல்ல நீ பாகாலை ஆராதிக்கிறாய். எவ்வளவு பெரிய குடும்பம் இல்ல. இன்னைக்கும் பாரு, எத்தனை கிறிஸ்துவங்க இன்னைக்கு முழங்கால் படிட்டு ஜெபிப்பது அவருக்கு வழக்கமா இருந்துச்சு. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட வழக்கம் இருக்கு. அதுவும் இடைவிடாத ஜெபம். இந்த டைம்ல அதிகாலையில 4 மணிக்கு ஜெபம் மிஸ் பண்ண மாட்டாங்க. 3 மணி ஜெபம் மிஸ் பண்ண மாட்டாங்க. 5 மணி ஜெபம் மிஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இடைவிடாத ஜெபம். நீ 6 மணிக்கு ஜெபம், அதுக்கு பேர் ஜெபமே கிடையாது. பொழுது வெஞ்சிட்டு பிற்பாடு உன் வீட்டில் தயவுசெய்து சொல்ற, தேவ பிரசனம் இறங்கட்டும், டைமை வச்சுக்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. இந்த எலியாவுக்கு சொல்ற ஆண்டவர், பாகாலுக்கு முன்னாடி முழங்கால் படியிடாத, பாகாலை முத்தம் செய்யாத, நீ முழங்கால் படியிட்டுனாவே நீ தேவனை முத்தம் செய்கிறாய். அவர் என் அப்பா என்று சொல்லி நீ அறிக்கை செய்கிறாய். அவ்வளவு பெரிய அன்புதான் முழங்காலில் நிற்கிற ஜெபம். நல்லா கவனிக்கணும். எலியா போய் சொல்லுவார் ஆகாப் கிட்ட, என் வாக்கின்படியே அல்லாமல் இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாது ஆகாபே. மாத்தப்பா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எலியாவுக்கு எப்படிப்பட்ட பவர், நல்லா கவனி. எலியாவுக்கு எப்படிப்பட்ட அந்த ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்களேன். வாசி 17:1. 1 ராஜாக்கள் 17:1 வாசி. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி. யார் வாக்கின்படியே? அம்மா சொல்லு. எலியா என்ன சொல்றாரு? யார் வாக்கு? நான் சொன்னா நடக்கும், நான் சொல்லலைன்னா நடக்காது. இந்த பவர் ஒரு கிறிஸ்தவனுக்கு வேணும். நீங்க சொன்னா அந்த காரியம் நடக்கணும். மா கவனி, நீங்க எவ்வளவு பெரிய ஆள், யாருக்கு முன்னாடி நிக்கிறீங்க? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையில தேவனுக்கு முன்னாடி நிக்கிற நீ எவ்வளவு பெரிய ஆள் என்பதை புரிந்து கொள். நீ சொன்னா நடக்கணும். என் வாக்கின்படியே இயற்கையை லாக் பண்ற அளவுக்கு இவர் நினைச்சா லாக் பண்ணுவார், இவர் நினைச்சா ஓபன் பண்ணுவார். அந்த பவர் எலியாவுக்கு எப்படி வந்துச்சு? முழங்கால். அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய சோகம், ஒரு பெரிய சோதனை. இஸ்ரவேலே சோரம் போயிருச்சு. ஒருத்தனும் முழங்கால நிக்கல, அதாவது ஒருத்தனும் தேவ சமூகத்தில் இல்லை. ஆனா எலியா போய் சொல்றாரு, ஆகாபை பார்த்து சொல்றாரு, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக முழங்கால நிற்கிற நான் சொல்றேன். அல்லேலூயா. நீ முழங்கால நின்னுட்டுன்னு வச்சுக்க, நான் சொல்ல கவனிங்களா, நல்லா நீங்கள் வேலைக்கு போய் ஆகணும், பயங்கரமாக மழை பெய்யுது, இயேசுவின் நாமத்தில் மழையை நிறுத்திட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம். அல்லேலூயா. எப்பா நான் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியலையா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்து இயற்கையே கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு பெரிய மகிமையை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி முடிஞ்சிச்சு எலியாவால்? நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ஜெபம் பண்ணிட்டு போகிறார். இன்றைக்கி மழையும் பனியும் பெய்யக்கூடாது, அவ்வளோதான், முடிச்சிட்டாரு. எப்படி வந்துச்சு? எல்லாருமே சோரம் போயிட்டோம். ஆனால் தேவனுக்கு எப்பொழுதுமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவருக்குன்னு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபத்தில் அவங்க தட்டிக்கவே முடியாது. அவங்க எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தி எல்லா சூழ்நிலையும் கர்த்தரையை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அங்கே எலியாவுக்கு கொடுத்த அந்த உத்தரவு அது பெரிய ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறது. பாகாலுக்கு முன்னாடி முழங்கால் படி இல்லைடா அவனுங்கெல்லாம். எத்தனை பேர் பாகால் ஆராதிக்கிறீங்க? நல்லா கவனிக்கிறீங்களா? பாகால் அப்படின்னா என்ன தெரியுமா? பாகால்னா என்னது? மாம்சம்தான் பாகால். எப்போ எல்லாம் உன் பிரச்சனைக்கு தேவன் சமூகத்துக்கு போகாமல் நீ யோசிப்பியோ அப்பெல்லாம் பாகால். அது நல்லா துண்டு தூங்குவியே, அது பாகால் ஆராதனை. இடைவிடாத ஜபம். இந்த குறிப்பிட்ட இந்த டைமில் இந்த ஸ்டேஜில் நான் ஜபம் பண்ணுவேன். ஒரு கிறிஸ்தவனுக்கு கண்டிப்பாக 3 வேளை ஜபம் இருக்கணும். கண்டிப்பாக 3 வேளை ஜபம் உனக்குள்ள இருக்குது. அந்த 3 வேளை ஜபமும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற அந்த பவர் உனக்குள்ள இருக்குதுன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த பவர், அந்த வல்லமை
எதுவுமே எந்த ஒரு வல்லமையும் உனக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஆகாப் என்கின்ற இந்த வல்லமையை தூக்கி எறிகிற அளவுக்கு ஒரு சிறையிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை எலியா பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மால் என்ன பண்ணுவோன்னா, நான் ஏன் அடிமை ஆகிட்டேன், என் ஆண்டவர் கைவிட்டார், ஆண்டவருக்கு நான் உண்மையாக தானே இருக்கிறேன். நான் என்னத்தை சொல்கிறேன், தயவு செய்து உங்களுடைய கிரியைகளை வச்சு உட்காந்து யோசனை பண்ணி உட்காந்துருக்காதீங்க. உங்களுக்கு நல்ல காரியம் அல்லது அந்த காரியத்தில் ஒரு வெற்றி வருகிற வரைக்கும் முழங்கால நின்றுக்க விடாதீங்க. தேவ சமூகத்தில் போய் நில்லுங்க. வாக்கின்படி இது நடக்கும்னு சொல்கிற அளவுக்கு பவர் எடுத்துங்க. நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்க, வேலை ஸ்தலத்தில் ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, யாருக்கும் ஏதோ நடக்குது, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போனாலும் ஃப்ளைட்டில் ஆக்சிடென்ட், ஏகப்பட்ட ஆக்சிடென்ட், ட்ரெயினில் போனாலும் ட்ரெயினில் ஆக்சிடென்ட். போனோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துலேருந்து காட்பாடிக்கு போகிற வழியில் ட்ரெயின் தடம் புரண்டு அது ஒரு பிரச்சனை. அப்புறம் கப்பலில் போனால் கப்பலில் நிறைய சேதங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கண்டெய்னர்லாம் இன்றைக்கி முழுகுது. எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீ போனால் நடக்காதுன்னு நான் சொல்கிறேன். அம்மேனா, முழங்கால் படியிட்டு போகிற உனக்கு தெய்வீக பாதுகாப்பு. நம்முடைய பவர் என்னன்னு தெரியல. நீ முழங்கால் படியிடுகிற முன்னாடி எந்த ஒரு வல்லமே நிற்காதுன்னு தான் சொல்கிறேனே. தேவன் சொல்கிறாரே, முழங்கால் படியிடுகிறவனுக்கு முன்பதாக எந்த ஒரு எதிர் வல்லமே உனக்கு முன்னாடி கிடையாது. உன் கண்ணீரை, உன் மனசை துக்கப்படுத்தி உனக்கு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய எந்த வல்லமையுமே உனக்கு முன்னாடி நிற்க முடியும். இப்படிப்பட்டதான ஒரு வல்லமை, இயற்கையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய வல்லமை எலியாவுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா அவருடைய முழங்கால் யுத்தம். அல்லேலூயா. அன்பாய் சொல்லுகிறேன். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். வேதம் முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஜபத்தில் தேவனுக்கும் இவருடைய வாழ்க்கையிலும் இருந்த அந்த முழங்கால் என்பது முழங்காலுக்கு முன்னாடி என்னது, சாஷ்டாங்கம். அதை தான் உங்களுக்கு அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறேன். சாஷ்டாங்கம். இப்போது ஆண்டவர் நல்ல உபவாசத்தை முடிக்கிற அந்த ஸ்டேஜில் பிசாசு போயிட்டு சோதனை பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, நீ என்ன சாஷ்டாங்கமாக விழுந்துக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லுவான் தெரியுமா? சொல்ல சாஷ்டாங்கமாய் தேவனுடைய சமூகத்தில் மாத்திரமே விழ வேண்டும். கர்த்தர் அவனை கடிந்து கொள்ளுவார். உன் தேவனுக்கு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறது. அப்பாலே போய் சாத்தானே என்று கடிந்து கொள்ளுவார். யாருக்கு முன்னாடியுமே விழாதீங்க, எந்த மனுஷனையுமே நிற்காதீங்க. நீ தேவனுக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் விழுந்திருப்பது உண்மையானால், ஏன் இன்னைக்கு எல்லாராலும் எழுந்து ஜெபிக்க முடியல, முழங்கால நிற்க முடியல? அந்த சாஷ்டாங்கம் இல்லை, வர்ஷிப் இல்லை. தேவனே சர்வத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் என்கின்ற அந்த அனுபவம் இல்லாததுனால தான் இவங்களால் முட்டில் நிற்க முடியல. தேவனை இவர்கள் காணவில்லை. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய பவர் உனக்குள்ள இருந்தாலும் சரி, நீ தேவனுக்கு முன்பு எல்லாருக்கும் முழங்கால் படியிடு. முழங்கால் படியிடு. இப்போது தாவீது ராஜா அவர் ராஜாவாக இருக்கிறார், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. அவர் தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் கழற்றி விட்டு ஏபோத்தை தரித்து கொண்டு ஒரு பிரதான ஆசாரியராய் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனமாடி, நான் நீசனும் என் பார்வைக்கு நான் அர்ப்பணமாய் இருக்கிறேன் என்று சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக சாஷ்டாங்கமாய் விழுகிற அனுபவம் தாவீதுக்குள்ள. நான் ஒன்றுமில்லை என்பதுதான் அந்த நடனமாடுவது, சாஷ்டாங்கமாய். அப்போ அந்த நடனமாடுகிற அந்த அனுபவம் அவருக்குள்ள இருக்குது. நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி சாஷ்டாங்கமாய் விழுகிற அந்த அனுபவம் இருக்குது. அப்படியானால் அவர் நிச்சயமாக முழங்கால் என்று ஜெபிக்கிறவர். நான் என்ன சொல்கிறேன், இதை விட ஒரு பெரிய காரியம். சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டிட்டு சமஸ்த இஸ்ரவேலும் பார்த்து கொண்டிருக்க, ஜனங்களே, உங்களுக்கெல்லாம் நான் ராஜா தான், ஆனால் என் ராஜாதி ராஜாவுக்கு முன்னாடி நான் அவருடைய குமாரனாய் இருக்கிறேன். ஆமென். தேவன் தாவீது கிட்ட சொல்லுவார், உனக்கு பின்னாடி உன் குமாரனை நான் எழுப்புவேன், அவன் எனக்கு தேவாலயத்தை கட்டும், அவன் என் குமாரனாக இருப்பான், நான் அவன் தேவனாக இருப்பேன், நான் அவன் தேவனாக இருப்பேன்னு சொல்லி. அப்போது சாலமோன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சமஸ்த இஸ்ரவேல் எங்கெல்லாம் முட்டி போறீங்க, தேவனுடைய பிள்ளை, கையத்தட்டி மகிமை செலுத்துவோமா? இது பயங்கரமான வல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது முடியாது. உங்களால் கூடாத காரியம், போன வாரம் என்ன ஆண்டவர் நம்ம கூட பேசினார், உங்களால் கூடாத காரியம் தேவனால் தான் எல்லாம் கூடும். தேவனுக்கு முன்னாடி நிற்கிற உன்னால கூடாத காரியம் ஒன்றுமிராது. அப்போ சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பதாக தேவன் எங்க அப்பான்னு முட்டி போட்டார் பாருங்க சாலமோன். அங்க தாங்க சாலமோனை தூக்கிட்டார் ஆண்டவர். எல்லா ராஜாவும் எப்படி வந்து நிற்பான், கை கட்டி நான் ராஜா அப்படி நிற்பான், வந்து மேட்டிமையா. சிலதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
சிலதுங்க அதெல்லாம் மிருகங்க. அது தேவ சமூகத்தில் எப்படி தாழ்த்தனே தெரியாது. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், உங்கள் பவரை புரிஞ்சுக்குங்க. தேவன் தம்முடைய குமாரனையே உங்களுக்காக கொடுத்துட்டு உங்களை தத்தெடுத்துக்கினாரு. நீங்கள் எங்கேயோ வெளியே எங்கேயோ போகிறீங்க, அங்கே எங்கேயோ பிரச்சனை, அப்படியே முட்டியே போட. எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் ரசிக்கப்பட்ட புதுசில் நிறைய மிஷினரி கூட்டத்துக்கெலாம் நிறைய போவோம். எனக்கு ரொம்ப மிஷினரி தாகம் எனக்கு ரொம்ப உண்டு. அதெல்லாம் நினச்சி தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா நிறைய காரியெல்லாம் பண்ணேன். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, அப்போ வந்து சொல்லுவாங்க அவங்க, நாங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு லஞ்ச் ஹவரில் 1/4 மணி நேரம் சாப்பிட்டுட்டு 1/2 hour பாத்ரூமில் நான் கதவை சாத்தின்னு நான் முழங்கால் பண்ணிட்டு ஜோமானெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்படியே புல் அரிக்கும். என்னடா இது, இந்த மாதிரி இல்லாமல் ஜெபிப்பாங்க. அப்போல்லாம் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அவங்க சொல்லுவாங்க 1/4 மணி நேரத்தில் சாப்பாடு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு 1/2 hour போயிட்டு நான் பாத்ரூமுக்கு கதவை சாத்திக்கின்னு நாங்கள் வந்து ஜோம் பண்ணுவேன். அப்படி எல்லாருமே நைட் ஷிஃப்ட்டில் வந்து ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணும்போது அந்த பிரேக் கிடைக்கும் போது நான் போயிட்டு அங்கே ஒரு மூலையில் நின்று முழங்கால் பண்ணிட்டு ஜோம் பண்ணுவேன்லாம் சொல்லுவாங்க. அவங்களுடைய பவர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. சிம்பிளாக போய் ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்மா ரசிக்கப்பட்டுரும். ஏன்னா அவங்களுக்குள்ள பவர் இருக்குது, முழங்கால் யுத்தம் இருக்குது அவங்களுக்குள்ள. அவங்க யார் என்பது அறிந்திருக்கிறாங்க. அவங்க ராஜா. அவங்க மொட்டி போகிறவன் ராஜா தெரியுமா? தேவன் ராஜாதி ராஜானா முழங்கால் படிக்கிறவன் ராஜா. ஆமென். முழங்கால் படிக்கிற யாரு? அவன் வாழ்க்கையில் என்னென்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அவன் தலைமையில சுமர பண்ண அத்தனையும் நடக்கும். முட்டில் நடந்துடும் எல்லாமே. எடுத்து வாசிங்களேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் அதில் 12 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தான். அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை மகியமே எழுதி வச்சிருக்கிறாரு. இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் முன்பாக. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்றீங்களா? சபையில் வந்தால் முட்டியில் தான் முன்னாடி வரைக்கும் 2023 வரைக்கும் நான் எப்படிலாம் நிற்க வச்சுக்கிறேன் ஞாபகம் இருக்குதா? எல்லாம் கவனி. எப்படி நிற்க வச்சேன்? இப்படி கையை விரிச்சுக்கிட்டு இப்படி 45 டிகிரி பெண்டில் வச்சுலாம் வேற மாதிரிலாம் பண்ணி விட்டேன் அப்பெல்லாம். இப்போ நான் உங்களை வற்புறுத்தவே இல்லை. சொல்ல கவனிக்கிறீங்களேன்? அதெல்லாம் அன்பு இல்லையா? அதெல்லாம் உங்கள் மேலே இருக்கிற அன்பு தான். இப்போவும் அன்புல தான் சொல்கிறேன். யார் எனக்கு கட்டாயப்படுத்த? நீ ராஜாவா இருக்கிறேன்னா தேவாதி தேவன் உங்கள் அப்பா அப்படின்னா, நான் தேவனுடைய குடும்பத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா அது உங்கள் ஆவியில் இருக்கும்னா. ஏன்னா சில பேர் வந்து முடியாது, அவங்கள போய் நொறுக்கக்கூடாது. பிள்ளைங்களை பிடிச்சின்னு அடிக்கக்கூடாது. நீ முதல்ல முட்டி போட்டு ஜோம் பண்ண வை. சிங்கக்குட்டிங்களுக்கு பக்கவா ட்ரெயினப் கொடுக்கும். நீ பண்ண உன்னை பார்த்து உன் பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக நின்றுவான். நீ குடும்ப ஜெபத்தில் பிள்ளைங்களை வச்சு கண்டிப்பாக குடும்ப ஜெபம் தேவனுக்கு தேவை. குடும்பம் யார் வீட்டிலலாம் குடும்ப ஜெபம் நடக்கலையோ பிசாசு உள்ளே பூந்து தாண்டவம் ஆடுவான். நீ 1000 காரணம் சொல்லி உட்காந்துருப்ப. வேலையே உன் குடும்பத்துக்காக தானே ஓடுற. நீ குடும்பத்தை சரி பண்ணாத நீ என்ன பண்ண போறன்னு கேட்குறேன். நீ ராஜா. நீ ராஜா. நல்லா கவனிங்க. சாலமோன் ராஜா தேவனுடைய குமாரன். எல்லாருக்கும் முன்னாடி நான் வெக்கப்படாமல் முட்டி போறாரு பாருங்கய்யா. சில பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வெக்கம். வெளியே போயிட்டு தெருவில் போய் நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு வெக்கம். எனக்குலாம் அந்த தெரு பிரசங்கமெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தெருவில் போய் நின்று அப்போல்லாம் முன்னாடிலாம் இப்போ இந்த ஸ்பீக்கர் கிடச்சிருக்குது. அப்போல்லாம் கிடச்சிதுன்னா இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நல்லா சந்தோஷமாக இருக்கும். சின்ன ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு சார்ஜ் போட்டு நின்று தெருவா போயிட்டு இயேசு நல்லவர், இயேசு பெரியவர்னு கத்திக்கிட்டு இருந்தோம். ஆமேனா? இப்போ கர்த்தருடைய கிருபையினால நமக்கு நல்ல ஸ்பீக்கரை கொடுத்துக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 1 மணி நேரம் கூட தாங்காது. அந்த மாதிரி சின்ன ஸ்பீக்கரை வச்சுன்னு போனோம். நம்ம அன்பாய் சொல்லுகிறேன், நீ ராஜாவாக இருந்தால் எல்லாருக்கும் முன்னாடி முட்டி போடுவேன், கையை தூக்கிடுவேன். ஏசப்பா என் தேவனே எனக்கு ரங்கம் ஐயா. எங்கள் இடம் அதெல்லாம் இல்லை. எங்கள் அப்பா எனக்கு உதவி செய்ய வல்லமை உடையவர். இப்போ ஏன் வந்து முட்டி போடுறோம் எல்லாருக்கும் முன்னாடி? நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பா. அல்லேலூயா. அன்பு. நாம் எல்லாரும் அன்புல இணைக்கப்பட்டு நம்முடைய அப்பாவுக்கு முன்பதாக முழங்கால் படியிட வந்திருக்கிறோம் நம்ம இல்லையா? அந்த வசந்த தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். தன் கைகளை விரித்தான். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி இதுக்குனே உண்டாக்கி
அதை நடு பிராகாரத்திலே வைத்திருந்தான். அதின் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு விரித்து, ஹல்லேலூயா. சாலமோன் ராஜா யார் யார் எல்லாம் முழங்கால் படியிட்டு கையை தேவனுக்கு நேராக விரிக்கிற நீ ராஜா என்றால் தேவாதி தேவன் அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். தேவன் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவர் எங்க அப்பான்னு கையை நீ விரிச்சிட்டுனாவே நீ ராஜா. ராஜாக்கள் எல்லாம் முட்டியை விடவே மாட்டாங்க. நீ முழங்கால் படிட்டுனா உனக்கு முன்னாடி எந்த வல்லமையும் நிற்க முடியாது. சத்தியம். தேவனுக்கு யார் நிற்க முடியும்? எல்லாரும் கையை விரிச்சிட்டு வாக்குதத்தங்கள் என்ன, நம்ம அத்தனை பேருக்கு தேவன் வாக்குதத்தங்களை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவனை உண்டாக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்போ நியூ இயர் பிறந்ததுமே நிறைய பேர் எனக்கு வாக்குதத்தங்களை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நல்லா வாக்குதத்தங்களை ஜெபம் பண்ணினா வந்து வாக்குதத்தை எடுப்போம். ஆனால் ஜெபம் பண்ண மாட்டோம். அந்த வாக்குதத்தங்களை குறித்து பேசுறது பாருங்களேன், வாசிங்களா. அதை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன். இதுதான் சாஷ்டாங்கமாய் விழுந்த அனுபவம். ஆமெனா. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. அதான் சொல்ல வர்றாங்க. ஆமென். யாரு சாஷ்டாங்கமாக விழுந்திருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் எழுந்து முழங்கால நிற்பாங்க. அதுதான் குமாரன் நான் ஒன்றுமில்லை என்று தம்மைத்தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே அவர் முழங்கால் நின்று அவர் சித்தத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமே ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கணும்னா 1 மணி நேரம் முழங்கால் நில்லு. உனக்கு என்ன காரியம் சேலஞ்சு பண்ணின்னு போங்க. உங்களுக்கு சேலஞ்சு பண்ணு போங்க. டெய்லி ஒரு மணி நேரம் முட்டில் நில்ல. தானாக எல்லா வல்லமே ஓடி போயிடும். வைப்ரேட் ஆகும், அசையும். உன் பிரச்சனை அப்படியே அசைகிற மாதிரியே தெரியாது. நல்லா கவனி. உன் பிரச்சனை அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும். நீ முழங்கால் படிட்டு அப்படியே வைப்ரேட் ஆகும். எல்லா பிரச்சனை அசைஞ்சு ஓடும். உனக்கு முன்னாடி நிற்காது. வாக்குத்தத்தங்கள் அத்தனை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். இது ராஜாக்களுக்கு முன்னாடி. என்ன ராஜா யார் எப்பவுமே ராஜாவாக இருக்கணும்னா எதிரி படைகள், எதிரி நாட்டு ராஜா வந்து இவனை வீழ்த்துவான். இவனை வீழ்த்துற இவன் ராஜா கிடையாது. அழற நீ ராஜா கிடையாது. வேதனைப்படுற நீ ராஜா கிடையாது. ராஜாவுக்கு முன்னாடி எது வந்து துக்கப்படுத்தலாம்? எது துக்கப்படுத்தும்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லைன்னு சொல்லி அவருடைய இருதயத்துக்குள்ள சாஷ்டாங்கமாய் விழுந்த அனுபவம், ஒரு ஸ்பிரிட்ல தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவம் சாலமோனுக்குள்ள இருந்துச்சு. அது அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது. அது தாவீது கிட்ட இருந்து வந்த அனுபவம். அது அங்க சொல்லிட்டு தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு, உமக்கு முன்பாக நடக்கிறவன், முழங்கால் படிட்டவன், உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தம். உமது அடியான் என்பதுதான் சாஷ்டாங்கம். இந்த தாவீதுக்கு வேறே இயேசு. அல்லேலூயா. நான் தாவீதின் வேரும் விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். இந்த தாவீது அடியேன், உமது அடியேன் தாவீது. எங்க அப்பா உமது அடி. பிள்ளைக்கு தெரியணும். ஒரு அப்பாவுடைய லட்சணம், ஒரு அம்மாவுடைய லட்சணம் பிள்ளைக்கு தெரியும். எங்க அப்பா ஒரு குடிகாரனா, எங்கள் அப்பா சொல்லிட்டு செய்ய மாட்டாரா. பிள்ளைங்களுக்கு தெரியணும். ஆமேனா. நம்முடைய லட்சணம் யாருக்கு தெரியணும்? பிள்ளைங்க. நம்முடைய பரிசுத்தத்தை கண்டவங்களுக்கு பயம் வரணும். பிள்ளைங்களுக்கு பயம் வரணும். எங்கள் அப்பா உமது அடியேன், எங்கள் அப்பா உங்களுடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்தவர். எங்கள் அப்பா உம்மை அறிந்திருக்கிறவர். ஆண்டவரே, என் தேவனே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அல்லேலூயா. அதுதான் வாக்குத்தத்த ஆராதனையில். இப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்னென்னலாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அது நமக்கு தான். அது எல்லாத்தையும் லிஸ்ட் எடுங்க பார்க்கலாம். லிஸ்ட் எடுத்து வரீங்களா?
இப்போ புதன்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணதும் ஜனவரியில் இந்த வாக்குத்தத்தம், பிப்ரவரியில் இந்த வாக்குத்தத்தம், அப்படியே நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறீங்க. எதுக்கு வரைக்கும்? 7ஆம் மாதத்துக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு மறுநாள் தான் புதன்கிழமை வருது இல்லையா? புதன்கிழமை வந்து 7 இந்த வருஷத்தில் 7 வாக்குத்தத்தத்தை மனப்பாடமாக சொல்ல போகிறீங்க. ஆமேனா? அப்படி சொல்லும்போதே உங்கள் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்களை தேவன் பலிக்க செய்வார். ஆமேன். வாசிக்க பார்க்கலாம். அந்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர், உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். உங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களை நிறைவேறணுமா? பைபிளை வாசிக்கும் போது கர்த்தர் வாக்குத்தத்தங்களோடு உங்களோட பேசுகிறாரா, அல்லது பிரசங்கத்தின் மூலமாக உங்க கூட பேசினாரா? எல்லா வாக்குத்தலும் பெண்டிங்ல இருக்குதா? என்ன ஆண்டவரே வாக்குத்தத்தை கொடுத்தீங்க நடக்கலையே அப்படி நிற்கிறியா? நீ முழங்கால நின்று பாரு. நீ ராஜா, ராஜாதி ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிற அவருடைய குமாரன், நீ ராஜா. எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவருடைய கரத்தில் நிறைவேற்றவர் நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? இத்தோடு நீங்கள் இது பிடிச்சிக்கங்க. இதுதான் நம்முடைய ஜீவியமே, இதுதான் நம்முடைய லைஃப். இது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை முழங்கால் படியிறான்டானாக்கா அவன் தேவனுடைய குமாரன், அவன் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. அவனுக்கு முன்னாடி எந்த வல்லமையும் நிற்காது. எல்லா வாக்குத்தத்தங்களும் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். ஆமென் சொல்லாமா? எத்தனை சந்தோஷமா இருக்குது. அவர் உனக்கு கொடுத்த அத்தனை வாக்கையும் அவருடைய கரத்தினாலே அவர் நிறைவேற்ற போகிறார். ஆமேனா? இன்னைக்கு நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க. இது ஏதோ பிரதர் ஒரு எலுமிச்சை பழம் மந்திரிச்சு கொடுங்களேன், இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேற்றுங்க, நான் கையிலே வச்சுக்கு நல்லா தூங்குறேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நிறைய பேர் இங்கே அப்படி தான் இன்றைக்கி ஊழியக்காரனை சூனியக்காரன் ஆக்கிட்டாங்க. எப்படி? ஜெபிச்சு என்ன கொடுங்களேன், நான் வச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். உனக்கு முன்னாடி பாருங்க, இன்ஸ்டண்ட்டாக உனக்கு பெரிய பிரச்சனையில் போராட்டத்தில் இருந்தனாக்கா அப்படி ஜெபிக்கும் போது எல்லா பிரச்சனையும் நிறைவேறும். எல்லா பிரச்சனையும் உன்னை விட்டு வெளியே போயிடும். உனக்கு சுகம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். ஆனால் உனக்கு முன்னாடி பர்டிகுலராக இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நீ உட்காந்து என்ன பண்ண, முழங்கால நின்றுட்டுன்னு வச்சுக்க, எல்லாமே ஓடி போயிடும், எல்லாமே அசையும். எல்லா வாக்குத்தத்தங்களும் உன் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற உண்மையும் நீதியும் உள்ளவர்கள். இந்த வசந்த பிடிச்சிங்க, முழங்கால் நின்றுக்குங்க. சாலமோன் ராஜாவை போல அப்படியே நேர் முட்டில் நின்றுக்குங்க. ராஜாதி ராஜாவுடைய பிரசன்னம், அவருடைய சக்கினா உங்கள் மேலே அப்படியே இறங்கி வந்து தேவ பிரசன்னத்தில் நிறைந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா போராட்டங்களும் இல்லாமல் போக செய்வார். நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் தேவ சமூகத்தில் மகிமையாக இருப்பீங்க. எல்லாரும் முழங்கால் படிட்டு எல்லாரும் தேவ சமூகத்தில் இருக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம். எல்லாம் முழங்கால் படிட்டு எல்லாம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எல்லாம் நேர்முட்டியில் நின்று எல்லா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய வாக்கினால்